ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎம்என்டி. இப்போ நம்ம பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் சாப்டரோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது வந்து லைக் பயோடெக்னாலஜி சாப்டரோட செகண்ட் பார்ட் தான். லைக் நீங்கள் அதில் வந்து பயோடெக்னாலஜியோட பேசிக்ஸான பிரின்சிபல்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதுக்கு தேவை டூல்ஸ் என்ன என்ன என்சைம், என்ன டெம்பரேச்சர்ஸ், அந்த மாதிரியான திங்ஸ்லாம் படிச்சிருப்போம். இப்போ அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அந்த டெக்னிக்ஸ்லாம் வச்சு நம்ம லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷன் என்னென்ன அப்ளை பண்ணி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது எல்லாமே இந்த இதில் வரும். லைக் வேரியஸ் செக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அக்ரிகல்ச்சரில், ஹியூமன் ஹெல்த்தில், நம்ம மெடிசின்ஸில் யூஸ் பண்ணுறோம். நிறைய வேக்சின்ஸ் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய ஒரு 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 நார்மலாக இருக்கக்கூடிய மெத்தட்லேருந்து இது எந்த ஒரு இதாக ஃபீல்டாக இருந்தாலும் அதை அடுத்த கட்டத்துக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை இம்ப்ரூவ்டாக அட்வான்ஸ்டாக கொடுக்குறதுக்கு நமக்கு இந்த பயோடெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எஸ், லெட் ஸ்டார்ட் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜிஸ் இன்க்ளூட் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. தெரப்பட்டிக்ஸ் மீன்ஸ் அந்த ட்ரக்ஸ், இந்த மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, மருந்துகள், அந்த வேக்சின்ஸு, அந்த தெரப்பட்டிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பயோடெக்னாலஜி வச்சு நம்ம தேவையான தேவையான மருந்து நம்ம வந்து உருவாக்க முடியும். ஸோ தெரப்பட்டிக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன். டயக்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா டயக்னைஸ் பண்ணுறது, ஒரு நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஆர், அப்புறம் எலிசா, இந்த மாதிரி சில ஸ்பெஷல் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. வச்சு நம்ம வந்து ஈஸியாக டயக்னைஸ் பண்ணிடலாம், ரொம்ப இயர்லியாக டயக்னைஸ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்காக நம்ம டயக்னோஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். அதே ஜிஎம் கிராப்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஜிஎம் அப்படின்னா இட் இஸ் ஜெனட்டிக்கலி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ். ஓகேங்களா, ஜிஎம்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட். நம்ம அந்த கிராப்பை ஜீன் லெவலில் மாடிஃபை பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு டிசைர்டு ப்ராடக்ட் வரதுக்காக. ஓகேவா, ஸோ இதுவும் ஒரு அப்ளிகேஷன் தான். ப்ராசஸ் ஃபுட்டில் பயோ ரெமிடியேஷன், வேஸ்ட் ட்ரீட்மெண்ட், and then ப்ராசஸ் ஃபுட்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபுட்டோட லைக் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதோ, இல்லை நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த ஃபுட்டோட ஒரு நிறைய நேரத்துக்கு இருக்கணும், அந்த பேர் என்னது, கெடாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதுவும் பயோடெக்னாலஜியில் தான் வரும். தென் பயோ ரெமிடியேஷன், அதுக்கும் யூஸ் பண்ணுவோம். வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம பயோடெக்னாலஜி இப்போலாம் நிறைய அந்த பிளான்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். லைக் சோலார் இதில் நம்மளுக்கு கம்மியான ஒரு எந்த ஒரு என்வரன்மெண்டல் லாஸ் இல்லாமல் நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நம்ம அப்ளிகேஷன்ஸில் வரும். ஆல் ஆஃப் தீஸ் ஆப்ஷன் டி. கிரிட்டிக்கல் ரிசர்ச் ஏரியாஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி ஆர். இந்த ரிசர்ச் இன்னும் பயோடெக்னாலஜி ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. அது மாதிரி இப்போ ரிசர்ச் ஏரியாஸ் கிரிட்டிக்கலாக என்ன ஏரியாஸ் இருக்குன்னு கேட்டுருக்காங்க. இந்த லைன்ஸ் எல்லாமே என்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ப்ரொவைடிங் தி பெஸ்ட் கேட்டலிஸ்ட் இன் ஃபார்ம் ஆஃப் இம்ப்ரூவ்ட் ஆர்கானிசம், முஸ்லி மைக்ரோ பியூர் என்சைம்ஸ். இந்த கேட்டலிஸ்ட் வந்து அது எந்த ஒரு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு கேட்டலிஸ்ட் ஒர்க் ஆகணும்னா அஃபெக்ட் பண்ணும். அந்த அஃபெக்டிங் ஃபேக்டர்ஸை நம்ம கம்மி பண்ணலாம். அது விதமாக பயோடெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் கேட்டலிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இம்ப்ரூவ்ட் ஆர்கானிசம், ஓகே, ஒரு மைக்ரோபோ பியூர் என்சைமோ இந்த வரைக்கும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணுறது இருக்குது. கிரியேட்டிங் ஆப்டிமல் கண்டிஷன் த்ரூ இன்ஜினியரிங் ஃபார் கேட்டலிஸ்ட் ஆக்ட். அதான் அந்த கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணுறது ஆப்டிமல் கண்டிஷனை நம்ம கிரியேட் பண்ணுறது. அதுக்கு உகந்த ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். இதுவும் கரெக்ட் தான். டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் டெக்னாலஜிஸ் டு பியூரிஃபை தி புரோட்டீன் ஆர்கானிக் காம்பவுண்டர்ஸ். இந்த டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படின்னா என்ன, ஒரு ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு பயோடெக்னாலஜி ரெக்கமெண்ட் டிஎன்ஏ மூலமாக. அதுலேருந்து வந்த அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் பியூரிஃபை, நிறைய ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. கெமிக்கல் டெஸ்ட் அது ஃபிட்டா, இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு எத்தனை நாள் வரைக்கும் தாங்கும் அதை பார்க்குறது. அதுக்கடுத்து இன்னமும் அதை ரொம்ப பியூரிஃபை பண்ணுறது, ஏதாவது டாக்ஸிக் காம்பவுண்ட்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுவா ஃபியூச்சரில் அதை கண்டுபிடிக்கிறது. இது எல்லாம் சேர்த்து டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் ஒரு ஸ்டெப்ஸ் வரும். நான் அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு அது தேவைப்படும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வில் பி ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபவ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்க்ரீஸ்ட் yield in green revolution is mainly due to. கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு எப்போ நடந்துச்சுனாக்கா, இது எதுக்குன்னா முன்னாடி ஒரு சில காலத்துக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள ரொம்ப அக்ரிகல்ச்சர் தண்ணி இல்லாமல் அந்த நிறைய பூச்சி தொல்லைங்க, பெஸ்டிசைடு எல்லாம் வந்து அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுனாலையோ ரொம்ப ஹார்வெஸ்ட் ரொம்ப கம்மியாச்சு. நம்ம வரக்கூடிய அந்த நெல்லோ சாப்பாடு விவசாயத்தில் ரொம்ப இந்தியா ஃபுல்லாகவே வேர்ல்டு ஃபுல்லாக
அந்த ஒரு காலகட்டத்தில் மட்டும் ரொம்ப ஒரு வறட்சியான ஒரு நிலைமை சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ வந்து கிரீன் ரெவல்யூஷன் மாதிரி கொண்டு வந்து ரொம்ப கிட்டத்தட்ட இன்டூ 3 டைம்ஸ் அந்த அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அந்த விவசாயியோட ப்ராடக்ட்ஸ் அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அறுவடை 3 டைம்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. அதுக்காக என்னென்ன யூஸ் பண்ணாங்க? எதனால அது நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஸ் ஆஃப் ஆக்ரோ கெமிக்கல்ஸ். எஸ். ஆக்ரோ கெமிக்கல்ஸ் இந்த ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லாம் போட்டு அத வந்து ஒண்ணு ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நல்லா நல்ல நியூட்ரியன்ஸோட வளர்றதுக்காக, பெஸ்டிசைட்ஸ் இந்த பெஸ்ட் அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்காக அது 2 தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப 2 நம்ம தடுக்கிறதுக்காக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம். எஸ் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் தென் யூஸ் ஆஃப் இம்ப்ரூவ்ட் கிராப் வெரைட்டீஸ். கிராப் வெரைட்டீஸ் இம்ப்ரூவ்டா யூஸ் பண்ணோம்னா, நம்ம இம்ப்ரூவ்டான அந்த ப்ராடக்ட்ஸ் இம்ப்ரூவ்டா ஒரு ரொம்ப தரமான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஆ அதுவும் கரெக்ட் தான். யூஸ் ஆஃப் ஜிஎம் கிராப்ஸ், ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ். இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ்ங்கிறது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பிகாஸ் நம்ம பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் தான் குடுக்கலாம், ஜிஎம் கிராப்ஸ்ல. இல்லன்னா ரொம்ப ஃபெர்டிலைசர் ரிச், நியூட்ரியன்ட் ரிச்சா இருக்கக்கூடிய வெரைட்டியா நம்மளுக்கு என்ன தேவையோ அத கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பளா போய் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லாம் போட தேவையில்ல. அந்த கிராப் இட்செல்ஃப் அதுக்குள்ளேயே ஒரு சில மெக்கானிசம் ஜீன் லெவல்ல நம்ம கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் இது மாரி நம்ம குடுக்குறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே கிரீன் ரெவல்யூஷன் ஹெல்ப் பண்ணுச்சு. ஆல் ஆஃப் தி அபவ் தி ஃபாலோவிங் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎம் கிராப் எக்ஸெப்ட் ஜெனடிக்கலி மாடிஃபைட் என்னென்ன அட்வான்டேஜ் நம்மளுக்கு வந்துருச்சுன்னு கேட்டிருக்காங்க. தே ரெடியூஸ் தி ரெடியூஸ் ஓகேவா? தே ரெடியூஸ் ரிலையன்ஸ் ஆன் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ். இப்ப நம்ம ஜிஎம் கிராப்ஸ்ல வந்து வி ஹேவ் சம்திங் கால்ட் பெஸ்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ். ஓகேவா? இந்த கிராப்ஸ் எல்லாம் என்ன பண்றோம்? நம்ம ஜீன் லெவல்ல அந்த கிராப் வந்து நம்ம பெஸ்ட் ரெசிஸ்டன்ட்டா மாத்துறோம். ஸோ பெஸ்ட் வந்து அந்த கிராப்ப இந்த மாதிரி இந்த பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ வந்து கடிச்சாலோ, இல்ல சாப்பிட ட்ரை பண்ணாலோ, அந்த பெஸ்ட் வந்து செத்துரும். ஆர் அது வந்து அது கிட்டயே வராது. அந்த மாரி அந்த ஒரு மெக்கானிசம் அந்த கிராப் நம்ம ஜீன் லெவல்ல நம்ம வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே. அதனால இந்த மாரி பண்றதால நம்ம இப்போ பெஸ்டிசைட்ஸ் வந்து போட தேவையில்ல. எக்ஸ்டர்னல்ல இருந்து. அந்த செடியே ஆல்ரெடி பெஸ்டிசைட்ஸ்னா அதுக்கே பெஸ்ட் வராது. ஸோ பெஸ்டிசைட்ஸ் வந்து நம்ம ரிலையன்ஸ ரெடியூஸ் பண்ணணும். இந்த ஜிஎம் கிராப்ஸ். எஸ். இது எக்ஸெப்ட் எது இல்லன்னு கேக்குறீங்க. இது வந்து ரெடியூஸ் பண்ணணும். அட்வான்டேஜ் தான். இன்கிரீஸ் எஃபிஷியன்சி ஆஃப் மினரல் யூசேஜஸ். மினரல் யூசேஜ் வந்து ஒழுங்கா மண்ணுல இருந்து கூட எல்லா மினரலும் எடுத்து நல்லா எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை நல்லா யூசேஜ் இம்ப்ரூவ் பண்ணும் இந்த ஜிஎம் கிராப்ஸ். இதுவும் ஒரு அட்வான்டேஜ் தான். என்ஹான்ஸ் நியூட்ரிஷன் வேல்யூ ஆஃப் ஃபுட். எஸ். இப்போ சில கிராப்ஸ்ல வந்து நம்மளுக்கு கோல்டன் ரைஸ்ல விட்டமின் ஏ வந்து லெவல்ஸ் அதிகமா இருக்கும். விட்டமின் ஏ என்ரிச் ரைஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு எக்ஸாம்பிள். நம்ம என்ன விட்டமின் நம்ம வந்து என்ரிச் பண்ணிக்கலாம் ஒரு அந்த கிராப்ல நம்ம தேவைப்படுற இதுல. ஓகேங்களா? ஸோ நியூட்ரிஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். என்ஹான்ஸ். ஓகே. போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் ஆர் மோர் இல்ல. போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் எல்லாமே கம்மி பண்ணும். அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணிட்ட அப்புறமா அந்த மண்ணோட குவாலிட்டி இருக்கு இல்லைங்களா? ஜென்ரலா நம்ம இது பண்ணாம போனோம்னா இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே உறிஞ்சி எடுத்துறதுனால அடுத்த ஒரு விளைச்சல் போறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். திருப்பி அந்த மினரல்ஸ் எல்லாம் ரீசைக்கிள் ஆகி வரணும். அந்த மாதிரியான லாஸஸ் வந்து நம்மளுக்கு ஜியோகிராஃபி வந்து கம்மி பண்ணும், அதிகப்படுத்தாது. ஸோ இது வந்து இது வந்து எக்ஸப்ட். ஓகேவா? ஆப்ஷன் டி. ஓகே. பிடி டாக்ஸின் இஸ் இன்செக்டிசைடல் பிகாஸ். எஸ். பிடி டாக்ஸின் அப்படின்னா என்ன? இட்ஸ் பிடி கிராப்ஸ் சொல்லுவோம் இல்லையா? பேசிலியஸ் துரிஞ்சியன்சிஸ். அந்த இதுல இருந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஜீன் எடுக்கிறோம் நம்ம. அது கால் பிடி டாக்ஸின். இது வந்து எதனால இன்செக்டிசைடெல்லாம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஆக்டிவேட்டட் டாக்ஸின் பைண்ட்ஸ் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் மிட்கட் epithelial cells and creates pores that causes swelling and lysis eventually that of insect. இது கிடைச்சதுன்னா it decreases growth of nervous system கிடையாது. இட் மேக்ஸ் இன்செக்ஷன் ஃப்ளை இதுவும் கிடையாது. கில்ஸ் இன்செக்ட்ஸ் பை அஃபெக்டிங் பிளட் ஃப்ளோ இதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கிளியரா ஃபில் பண்ணிருக்காங்க பாருங்க என்ன எனக்கு. ஒன்ஸ் நம்ம அதை இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா பிளான்ட்ல, தே ஆர் கால்டு பிடி கிராப்ஸ். இந்த பிடி கிராப்ஸை வந்து ஏதோ ஒரு இன்செக்ட் வந்து கழிச்சிச்சு இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ண பார்த்துச்சு அப்படின்னாக்கா அது இருக்கக்கூடிய பிடி டாக்ஸின்ஸ் இருக்குங்களா, பிடி டாக்ஸின் வந்து அந்த இன்செக்டோட மிட்கெட்டுக்கு உள்ள போயிடும். ஓகேங்களா? இட் வில் கெட் இன்செர்ட் இன் மிட்கெட். ஓகேவா? மிட்கெட்டுக்கு போன உடனே ஆக்சுவலி இந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே ப்ரோடாக்சின்ஸாக இருக்கும் நம்மளோட பிளான்ட்ல. ஸோ அது பிளான்ட் அஃபெக்ட் பண்ணது. ஒன்ஸ் அது மிட்கெட்டுக்கு போன உடனே இட் வில் கெட் ஆக்டிவேட்டட் இன்டு டாக்ஸின். ப்ரோடாக்சின் வந்து டாக்ஸின் ஆக்டிவேட் டாக்ஸினாக மாறிடும். ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? அந்த மிட்கெட்ல இட் வில் கிரியேட் சம் மைன்யூட் போர்ஸ். எபிசோட்ஸ்லாம் போர்ஸ் கிரியேட் பண்ணி அதை ஸ்வெல்லிங் பண்ணி அந்த ஃபுல் அந்த மிட்கட்டையே வந்து லைஸ் பண்ண வச்சிரும். மிட்கட்டே லைஸ் ஆயிடுச்சுன்னா லைக் செல் டெத் ஆகும். அதோட கொஞ்சமா அந்த இன்செக்டே செத்து போயிடும். இதுதான் வந்து ரெசிஸ்டண்டா நம்ம கிராப்ஸுக்கு வந்து யூஸ் பண்றோம். ஓகே. இது வந்து கிரேட்டாக்சின் ஆக்டிவேட்டட் டாக்ஸின் தான். ஓகேவா? டாக்ஸின் ஆக்டிவேட் ஆகும், மிட்கட் சர்ஃபேஸ்ல பைண்ட் ஆகும்.
ஓட்ட போடும், ஸ்வெல்லிங் காஸ் பண்ணும், செல்ல சாவடிச்சிரும். அந்த சாவடிச்ச உடனே இன்செக்டும் செத்துரும். ஓகே, திஸ் இஸ் தி ஹோல் ப்ராசஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிடி கிராப்ஸ் ஆர் நாட் அஃபெக்டட் பை பிடி டாக்ஸின் பிகாஸ், ஓகே இது நான் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பிடி டாக்ஸின்ங்கிற ஒரு டாக்ஸின், நம்ம அந்த டாக்ஸினும் பிளான்ட்டுக்கு போடுறோம். அப்போ எப்படி அந்த பிளான்ட் வந்து சாவாம இருக்கு? பிளான்ட்லயும் அது இப்போ அந்த டாக்ஸின் வந்து இப்போ வாட்டர் போட்டு செல்லிட்டு கிராஸ் பண்ணி பிளான்ட்டையும் சாவடிக்கலாம் இல்லைங்களா? எப்படி அந்த பிளான்ட் மட்டும் சாவாம இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அது என்னன்னா, வி ஜஸ்ட் கிவ் தி ப்ரோடாக்சின். ஓகேவா, நம்ம பிளான்ட் கொடுக்கறது வந்து கிவ் ப்ரோடாக்சின்ஸ் விச் இஸ் இன்ஆக்டிவ். அந்த ப்ரோடாக்சின் இல்லாம இன்ஆக்டிவா இருக்கும். ஸோ இன்ஆக்டிவா நம்ம கொடுக்கும்போது அந்த பிளான்ட் அதை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா. இட் இந்த ப்ரோடாக்சின் ஆக்டிவேட்டட் டாக்ஸினா மாறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன்ஸ்? இட் நீட்ஸ் சம்திங் கால்ட் ஆல்கலைன். ஓகேவா. எப்போ ப்ரோடாக்சினா மாறும் அப்படின்னா, இந்த ப்ரோடாக்சின் அந்த இன்செக்ட் வந்து கடிச்ச உடனே இன்செக்ட் கட்டுக்கு போதா, இன்செக்ட் கட்டுக்கு போன உடனே கட்ல வி ஹேவ் திங் கால் ஆல்கலைன். ஓகேவா. ஆல்கலைனா இருக்கும். ஒன்ஸ் ஆல்கலைனா இருந்தால் தான் இந்த ப்ரோடாக்சின் வந்து இட் வில் கன்வெர்ட் இன்டு ஆக்டிவேட்டட் டாக்ஸின். ஓகே, ஆக்டிவேட்டட் டாக்ஸின். ஸோ ப்ரோடாக்சின் வந்து ஆக்டிவேட் ஆகணும்னா நம்மளுக்கு ஆல்கலைன் நேச்சர் வேணும். அது பிளான்ட்ல வந்து இன்ஆக்டிவா தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த கட்டுக்கு போன உடனே தான் ப்ரோடாக்சின் வந்து ஆக்டிவேட் டாக்ஸினா மாறி அதோட வேலையை வந்து செய்யும். இந்த ஸ்போர்ட்ஸ் லைசன்ஸ் டெத். ஓகேவா. அதனால தான் இந்த பியூட்டி கிராப்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணல. ஒன்லி தட் இன்செக்ட்ஸ் ஆர் அஃபெக்டட். டாக்ஸின் எக்ஸிஸ்டஸ் இன்ஆக்டிவ் ப்ரோடாக்சின். எஸ், இன்ஆக்டிவ் ப்ரோடாக்சினா பிளான்ட்ல இருக்கும். இட் ஹாஸ் ஸ்பெஷல் ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் டாக்ஸின். இட்ஸ் இன்டர்செல்லுலர் மீடியம் இஸ் ஆல்கலைன். ஸோ டாக்ஸின் மெஸ் எடுத்துக்கணும். ஆல்கலைன் மீடியமா இருந்தா அது வந்து ஆக்டிவா மாறிடும். ஓகே, ஸோ கரெக்ட் ஆப்ஷன் சுட் பி ஆப்ஷன் ஏ. இன்ஆக்டிவா இருக்கும் அந்த பிளான்ட்ல, அவ்வளவுதான். ஓகேவா, அதான் அஃபெக்ட் பண்ணாது. செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Most bee toxins are insect group specific. Most bee toxins are insect group non-specific. Okay, yes. Then bee toxin gene is coded with the name cry. Yes, cry1ab, cry2ab அப்படின்னு இருக்குங்களா, அதான். Okay, gene cry1ac and cry2ab uh, form protein that control cotton bollworms. cry1ab gene forms protein that called corn borer. எஸ், இது வந்து என்னன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்லி பி. ஏன்னு சொல்றேன், most bee toxin insect or insect group specific, not non-specific. இந்த ஒரு ஜீன், இந்த கிரையோன் கிரையோன் ஏபி தான் காட்டன் பால்வாம்ஸ். இந்த இடத்துல மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் இது இந்த சிடி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. கிரையோன் ஏசி, கிரையோன் ஏபி. ஓகேவா. கிரையோன் ஏசி. எஸ், இப்போ வந்து இது ஆக்சுவலி கொஸ்டின் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை, இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஷுட் ஏன்னா மூணுமே கரெக்டாக இருக்குது. இதில் பாருங்கள், கிரையோன் ஏசி கிரை டூ ஏபி காட்டன் போல்வார்ம் கண்ட்ரோல் பண்ணோம். கிரையோன் ஏபி கான் போரர். ஓகேவா. அதனால ஒரு ஒரு ஜீனுக்கும் ஒரு ஒரு இன்செக்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஓகேங்களா. அண்ட் பி டாக்ஸின் இந்த கிரை தான் இந்த இதுலேயும் இருக்குது பாருங்க, கிரைன்னு சொல்லிட்டு. இங்கே எது இன்கரெக்ட் அப்படின்னா சின்ன இன்கரெக்ட். ஓகே, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. இந்த மோஸ்ட் பி டாக்ஸின் ஆர் இன்செக்ட் குரூப் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும் நம்மளுக்கு, நான் ஸ்பெசிஃபிக் இல்லை. இது இஸ் இன்கரெக்ட். ஓகே. கோல்டன் ரைஸ் இஸ் என்ரிச்டு இன் கோல்டன் ரைஸ். நான் சொன்ன மாதிரி கோல்டன் ரைஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் ரைஸ். அதாவது நான் இன்க்ரீஸ் நியூட்ரிஷன் வேல்யூ. ஓகேவா, நம்ம நியூட்ரிஷன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். நியூட்ரிஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த கோல்டன் ரைஸில் இட் இஸ் ரிச் இன் இன்க்ரீஸ்டு விட்டமின் ஏ. ஓகேவா. விட்டமின் ஏ வந்து இது கோல்டன் ரைஸில் என்ரிச் தான் இருக்கும். இங்கே இல்லைன்னு பார்க்குறீங்க, விட்டமின் ஏக்கு இன்னொரு பேர் இருக்கு, இட் இஸ் பீட்டா கேரோட்டின். ஓகே, விட்டமின் ஏ ஆல்சோ கால் பீட்டா கேரோட்டின். அப்புறம் பீட்டா கேரோட்டின். ஓகேவா. பீட்டா கேரோட்டின் வந்து விட்டமின் சி. உங்களுக்கு விட்டமின் ஏ தான் கொடுப்பாங்க. ஓகே, பேட் ஆஃப் பி விட்டமின் சேர்த்துக்கோங்க. பீட்டா கேரோட்டின் இட் இஸ் விட்டமின் ஏ. ஓகேவா. Engineered bacteria have successfully been used for the commercial production of எஸ் பாக்டீரியாவில் ஹியூமன் இன்சுலின். எஸ், ஆப்ஷன் ஏ. இது என்னன்னாக்கா, பாக்டீரியாஸ் முன்னாடி வந்து இன்சுலின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஹியூமன் யூஸ் பண்ணுற பிக்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா. பிக்ஸ்லேருந்து. பட் இந்த பிக்லேருந்து இருக்கக்கூடிய இன்சுலின் வந்து என்னன்னா இட் காசஸ் அலர்ஜி. அலர்ஜி அண்ட் சம் அதர் சைட் எஃபெக்ட்ஸ்லாம் காஸ் பண்ணுறதால இப்போ யூஸ் பண்ணுறது. அதான் இப்போ வி கம் அப் வித் இன்னொரு ஒரு பெட்டரான ஆப்ஷன் பாக்டீரியாஸ். இது வந்து பாக்டீரியாஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். கல்ச்சர்ஸ் இருக்குது. பட் ஆனால்
எவ்வளோ பாக்டீரியாவும் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண வச்சுக்கோ. நம்ம ஈஸியாக கம்மி இடத்துலையும் லெஸ் ஸ்பேஸ் லெஸ் அமௌண்ட்ல நம்ம நிறைய இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அதுக்கடுத்து ஜஸ்ட் மூவ் ஆன் டு தி பாக்டீரியாஸ். ஓகே, பாக்டீரியா வந்து இப்போ இன்சுலின் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்தியன் பாக்டீரியா யூஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் இன்சுலின். இது அலர்ஜிலாம் ரொம்ப எதுவுமே இல்லை, கம்மியாக இருந்துச்சு, சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது இது. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is true about RNAi process? RNAi means RNA interference process. Okay, RNA interference process எதுக்கு ட்ரூன்னு கேட்குறாங்க. இட்ஸ் a method of cellular defense. Yes, cellular defense-க்கான ஒரு மெத்தட் RNA interference. லைக் ஜெனட்டிக் லெவலில் அந்த RNA வந்து ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகாமல் நம்ம பிளாக் பண்ணுறோம். cellular defense. It involves silencing of a specific mRNA due to complementary double-stranded RNA molecule. Yes. Okay. Source of complementary RNA in this process may be infection by viruses having the RNA genome. ஸோ இதில் எவ்ரிதிங் ஆல் ட்ரூ. ஓகேவா? ஒரு இந்த ஆர்என்ஏல ப்ராசஸ் என்னன்னாக்கா, ஒரு ஸ்பெசிஃபிக் எம்ஆர்என்ஏ இருக்கு, அது ஏற்ற காம்ப்ளிமெண்ட்ரி நம்ம இன்னொரு ஆர்என்ஏ கொடுத்து நம்ம அதை வந்து ஆர்என்ஏ டிரான்ஸ்லேட் ஆகும் நம்ம பிளாக் பண்ணுறோம். ஓகேவா? பிளாக் பண்ணுறதால நம்ம வந்து நம்மளுக்கான அந்த டிசைர்ட் அந்த ஒரு லைக் டாக்ஸிக் அந்த ஒரு எஃபெக்ட் இருக்காது. ஓகேங்களா? சோர்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி எவ்ரிதிங் எஃபெக்ஷன் ஆஃப் வைரஸாக இருக்கலாம், ஆர்என்ஏ ஜீனோம்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் ஆப்ஷன் டி. பிக்சர் கொஸ்டின், ஐடென்டிஃபை ஏபி இன் டயக்ராம். இட்ஸ் ஒரு காட்டன் பிளான்ட்டோட பிக்சர் இன்சர்ட் கொடுத்துருப்பாங்க. ஏ என்ன பி என்ன, இங்கே பாருங்க, ஏ பியில் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த காட்டன் தெரியுதா, ஒயிட் கலர் ரவுண்ட் பால் மாதிரி. ஸோ பி தான் ஃபுல்லி மெச்சூர் காட்டன் பால். ஓகே, எஸ். ஓகே, பி ஃபுல்லி மெச்சூர் காட்டன் பால், நாட் டெஸ்ட்ராய்டு. ஓகே, டெஸ்ட்ராய்டுலாம் இருக்குல்ல, டெஸ்ட்ராய்டு இல்லை. இங்கே பாருங்க, ஃபுல்லி மெச்சூர் காட்டன் பால் இங்கே இருக்கு உங்கள் ஆப்ஷன். வில் செக் வித் ஏ. ஏல பாருங்க, அதே அந்த இந்த அளவுக்கு காட்டன் ஏல இல்லை, பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஹோல் தெரியுதா, காட்டன் பால் வார்ம்ஸ் வந்து அந்த இடத்துல வார்ம் வந்து இன்ஃபெஸ்டேஷன் பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிருக்கு, அதை வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இட் இஸ் டெஸ்ட்ராய்ட் பை பால் வார்ம்ஸ். ஓகே, இட் இஸ் டெஸ்ட்ராய்ட் பை பால் வார்ம்ஸ். ஆப்ஷன் பி. சம் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிடி காட்டன் ஆர். ஓகே, பிடி காட்டன் நம்ம என்ன இது இருக்குன்னு பார்ப்போம். லாங் ஃபைபர் அண்ட் ரெசிலியன்ஸ் பர்ஃபெக்ட்ஸ், மேக்ஸிமம் yield, லாங் ஃபைபர், ரெசிஸ்டன்ட் டு பீட்டில் பெஸ்ட், high yield and production of toxin protein crystals which is diphtheran's pest only. Okay, high yield and resistant to bollworms. Yes, இந்த காட்டன் என்ன கேட்டஸ் என்னன்னாக்கா, மெயின்லி காட்டன்ஸ் ஆர் டன் பை அஃபெக்டட் பை காட்டன் bollworms இல்லையா? It is mainly affected by cotton bollworms. பேர்ல இருக்கு பாருங்க, காட்டன் bollworms. ஸோ கண்டிப்பா அது பிட் டாக்ஸின் ஹீல்டையும் இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் தென் காட்டன் bollworms வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஹை yield resistant to bollworms, காட்டன் bollworms. ஆப்ஷன் டி. Which American company in 1983 prepared humulin? Humulin எடுத்து human insulin ப்ரிப்பேர் பண்ணாங்க. மேலே பார்த்தோம் இல்லையா, ஒரு பாக்டீரியா வச்சு பண்ணுறது. இட் இஸ் டன் பை கம்பெனி கால் எலி லில்லி. ஓகே, வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. எலி லில்லின்ற ஒரு கம்பெனி தான் பாக்டீரியா வச்சு எப்படி ஒரு ஹியூமன் இன்சுலினை வந்து சில பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் மூலமா ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஓகேவா? எலி லில்லி. ஓகேவா? அமெரிக்கன் கம்பெனி ஹியூமன் இன்சுலின் கொடுத்தது எலி லில்லி. ஓகே, டியூரிங் தி ப்ராசஸ் ஆஃப் ப்ரோ ஹார்மோன் இன்ட்டு மெச்சூர் இன்சுலின், அதாவது இன்சுலின் சிந்தசிஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ எலி பண்ணாங்கல்ல, எப்படி என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் தே ஹேவ் திஸ் இஸ் தி ப்ரோ இன்சுலின். ஓகேங்களா? ஏ செயின், பி செயின், சி செயின், பெப்டைட் செயின்ஸ் தான் எல்லாமே. ஓகேங்களா? திஸ் இஸ் ப்ரோ இன்சுலின். ஓகே, இப்போ இந்த ப்ரோ இன்சுலினை இந்த கன்வெர்ட் இன்ட்டு மெச்சூர் ஹியூமன் இன்சுலின் மாற்றினாங்க. எப்படி? ஒன்றும் இல்லை, தே ஜஸ்ட் இந்த சி பெப்டைட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் தி சி பெப்டைட் இஸ் ரிமூவ்டு, we get a chain AB joined with disulfide bridges. Okay, இந்த yellow color disulfide bonds அந்த ஃபார்ம் பண்ணி, ஸோ this is மெச்சூரா மாத்தினாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, ப்ரோ இன்சுலின்ல சி செயின் இருக்கும், மெச்சூர்ல சி செயின் இருக்காது. அந்த சி செயின் ரிமூவ் பண்ணிட்டோம்னா ப்ரோ மெச்சூரா மாறிடும். ஓகேவா? அவ்வளோதான்.
மெச்சூர்ல ப்ரோலேருந்து சி சைடு மூவ் பண்ணால் மெச்சூராக மாறிடும். ப்ரோ இன்சுலினில் சி இருக்கும், மெச்சூரில் சி இருக்காது. ஸோ என்ன ஆகும்னா சி இஸ் ஆடட் நோ சி ஃபிஃப்டி இஸ் ரிமூவ்டு. எஸ், ஆப்ஷன் டி, சி ஃபிஃப்டி இஸ் ரிமூவ்டு. அந்த ப்ரோ இன்சுலின் சி ஃபிஃப்டி ரிமூவ் பண்ணிட்டாங்க, இட் இஸ் பிகம் இன்டு மெச்சூர் இன்சுலின். பீட்டா பெப்டைட் பீட்டா பெப்டைட் கிடையாது, இது சி பெப்டைட் ஏபிசி. சி பெப்டைட் ரிமூவ் பண்ணணும், ஏபியும் டைசல்ஃபைட் ஜாயின் பண்ணணும், அதுவும் முக்கியம். ரைட், எப்படி மாத்துறாங்க ஃபுல் ப்ராசஸ் என்னன்னா சி பெப்டைட் ரிமூவ் பண்ணிட்டு ஏயும் பியும் டைசல்ஃபைட் பிரிட்ஜஸோட நம்ம பைண்ட் பண்ணணும். ஓகே, அப்பதான் ஒரு மெச்சூர் இன்சுலின் கிடைக்கும். Select the true statements from the following. Human insulin from animal source may develop allergy in some patients. அதனால முன்னாடி நம்ம பிக்ல இருந்து எடுத்துட்டு இருந்த இன்சுலின்ஸ் வந்து நமக்கு அலர்ஜி டெவலப் பண்ணுது சில பேஷண்ட்ஸ்ல. அது இப்போ நம்ம எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோம். திஸ் இஸ் ட்ரூ. சி பெப்டைட் இஸ் நாட் பிரசன்ட் இன் மெச்சூர் இன்சுலின். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி ப்ரோ இன்சுலின் வந்து சி பெப்டைட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பண்ணால் தான் மெச்சூர் இன்சுலின் கிடைக்கும். ஸோ இட் இஸ் நாட் பிரசன்ட். Recombinant therapeutics do not induce unwanted immunological response. Okay. Insulin can be administered orally to diabetic patients. ஓரலி கொடுக்க முடியாது, ஓகேங்களா. இட் should நாட் பி given. என்ன பிரச்சனைனாக்கா இன்சுலின்ங்கிறது இட் இஸ் வாட், இட்ஸ் ப்ரோட்டீன் இல்லையா. இன்சுலின்ங்கிறது இட் இஸ் ப்ரோட்டீன், ஓகேவா. ஸோ இந்த ப்ரோட்டீன் நம்ம ஓரலா வாய் வழியா எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், வாயில இருந்து இட் வில் கோ டு த்ரோட் அண்ட் தென் ஜிஐடி ஸ்டொமக்கு போயிடும். ஸ்டொமக்ல வாட் வி ஹேவ், நம்ம கிட்ட ப்ரோட்டியஸ் இருக்கு. ஓகே, ஸ்டொமக்ல வி ஹேவ் ப்ரோட்டியஸ். நிறைய ப்ரோட்டீஸ் நம்ம ஸ்டொமக்லயும் இருக்கு, இன்டெஸ்டைன்ஸ்ல பேங்காஸ் மூலமா இருக்க ப்ரோட்டீஸும் இருக்கு. திஸ் ப்ரோட்டீஸ் போயிட்டு இந்த இன்சுலினை இட் வில் டெஸ்ட்ராய். ஓகேங்களா, அப்போனா நமக்கு இன்சுலின் எஃபெக்டே இருக்காது. ஓரலில் போட்டோம்னா இட் வில் கெட் டெஸ்ட்ராய்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கிவ் ஐஎம். ஐஎம்லேயே நம்ம இன்சுலின் போடுறோம், கிவ் இன்ஜெக்ஷன் போடுறோம், இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் போடுறோம் இன்சுலினுக்காக. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஆப்ஷன் should be without 4 everything is correct. Option D, 1 2 3 only true statements. The beta toxin is not toxic to human beings because human beings என்ன beta toxin toxic ஆயிடுன்னு கேக்குறாங்க. The pro beta toxin inactivation requires above human temperature. No temperature இல்ல, mainly அந்த alkaline thing இல்லையா. The அதாவது என்னன்னா beta toxin ஆக்டிவ் என்ன ஆகும்னு what we need. ஓகே, ப்ரோடாக்சின் ஆக்டிவ் டாக்ஸினா மாறணும்னா we require alkaline pH. ஓகேவா. ஆனா நம்ம ஸ்டொமக் என்ன, ஸ்டொமக் இஸ் அசிடிக் இல்லையா. ஸ்டொமக் ஹேவ் அசிடிக் பிஹெச். ஸோ நம்ம ஸ்டொமக்ல பீடாக்சின் போனாலும் அது ஆக்டிவேட் ஆகாது இல்லைங்களா. ஓகே, இந்த பீடாக்சின் ரெக்கக்னைஸ் பண்ண இன்செக்ட் ஸ்பெசிஃபிக் டார்கெட், அதுவும் ஒன்று டார்கெட் எச் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இந்த பீடாக்சின் ஃபார்மேஷன் ஃப்ரம் பீடாக்சின் நெட் வந்து ஆக்டிவாக மாறதுக்கு இட் ரெக்வயர்ஸ் லோவர் பிஹெச் தேன் தி தட் ப்ரெசன்ட் இன் தி ஹியூமன் ஸ்டொமக். ஹியூமன் ஸ்டொமக் லோவர்னா அது அசிடிக் இல்லையா, இதுவும் கிடையாது. அதாவது நம்ம நம்ம ஸ்டொமக்கே அசிடிக்கு, அது வந்து அதுவே பிஹெச் கம்மியாக இருக்கும், அது வந்து இன்னும் கொஞ்சம் பிஹெச் கம்மியாக லோவர் தேன் தட்னா இன்னும் அசிடிக்காக மாறும் இல்லைங்களா. அது ஆக்டிவேட் ஆகாது இல்லையா. அவன் தப்பா இருக்கு. கன்வர்ஷன் ஆஃப் ப்ரோபியூடாக்சின் பியூடாக்சின் டேக் பிளேஸ் ஒன்லி இன் ஹைலி அல்கலைன் கண்டிஷன்ஸ். அதுதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஹைலி அல்கலைன் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே தான் இது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே, தட் இஸ் பிரசன்ட்லி இன்செக்ட் கட். அதனால தான் நம்ம பியூடாக்சின் கொடுக்குறோம். What is the source of TA plasmid? TA is tumor-inducing plasmid, which is modified and used as cloning vector to deliver desired genes. TA is tumor-inducing plasmid. It is done எங்க இருக்கப்படுது, it is taken from Agrobacterium tumefaciens. Okay, Agrobacterium tumefaciens அதான் அதோட சோர்ஸ். அது வந்து நம்ம TA plasmid நம்ம தேவைப்படுற ஜீன்ஸை வந்து பிளான்ட் செல்ல செலுத்துக்க ஒரு வெக்டர் நம்ம TA plasmid யூஸ் பண்றோம். இட்ஸ் கால்ட் டேக்கன் ஃப்ரம் Agrobacterium tumefaciens. ஓகே, permanent cure for ADA deficiency. ADA deficiency என்ன, it is ADA deficiency. ADA stands for adenosine deaminase. D. Okay, this is called ADA. இந்த ADA enzymeங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்யூன் சிஸ்டம். ஓகேவா,
நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்யூன் சிஸ்டம் ஒழுங்கா ஒர்க் பண்ணணும்னா நம்ம இந்த ஏடிஏ அடினோசின் டிஹெட்ரேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த என்சைம் கம்மி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இம்யூனிட்டி கம்மியாகுது, நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி இதோட பெர்மனன்ட் கியூர் என்ன அப்படின்னா, இதில் கொடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பட் இந்த கொஸ்டின் ஆஸ் ஃபார் பெர்மனன்ட் கியூர். ஜெனடிக்கலி இன்ஜினியர் லிம்போசைட், நம்ம லிம்போசைட்டை மட்டும் வெளியே எடுத்து எப்படி சிஸ்டம் மோஷன் இருக்கும், நம்ம அந்த ஏடிஏ ப்ரொடியூஸ் பண்ணுற திங்க மட்டும் நம்ம இன்ஜெக்ட் பண்ணி லிம்போசைட்ஸ் திருப்பி நம்ம உடம்புல போடலாம். பட் லிம்போசைட் லைஃப் பண்ணுங்க, இம்மார்டல் நம்ம லைஃப் ஃபுல்லாக இருக்குமா இருக்காது, அதுவும் ஒரு கட்டத்தில் சாவதான் போகுது. ஸோ அந்த நம்ம வெளியெடுத்து போட்ட லிம்போசைட்டும் ஒரு நாள்ல செத்துரும். ஸோ அந்த எஃபெக்ட் போயிடும். ஸோ இட்ஸ் நாட் பெர்மனன்ட் கியூர், ஓகேவா? இது கிடையாது. போன் மேரோ டிரான்ஸ்பிளேஷன், போன் மேரோ டிரான்ஸ்பிளேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெர்மனன்ட் எஃபெக்ட் இருக்காது, ஓகேங்களா? திருப்பி பண்ற மாதிரி இருக்கும். என்சைம் ரீப்ளேஸ்மெண்ட், அவங்க பேர்ல இருக்கிற ரீப்ளேஸ்மெண்ட், எவ்வளவுதான் நீ என்சைம் திருப்பி திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும், அப்பப்போ ஒரு ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணும், எதுவும் பெர்மனன்ட் கிடையாது. ஒன்லி பெர்மனன்ட் கியூர் இஸ் ஏடிஏ ஜீன் இன்க்ரீஸ் இன் தி ஏர்லி எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ். அந்த ஜெர்ம் லேயர் ஸ்டேஜ்ல எக்டோடும் மீட்டோடும் மின்னோடும் இருக்குங்களா, அந்த ஸ்டேஜ்லயே நீ வந்து பிரெக்னன்சி டைம்லயே ப்ரீநேட்டல் ஸ்கிரீனிங்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது ஜெனட்டிக் எஃபெக்ட் இருக்கா, ஹார்ட் எல்லாமே ஆகாஷ் நல்லா வளருதா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா பெட்டர், ஓகேவா? நீ வந்து அப்பவே அந்த ஜீனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே அப்படின்னா லைஃப் லாங்கா, பிகாஸ் அடுத்த ஸ்டெம் செல்ஸ் அப்பதான் அதிகமா இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம அன்டிஃபரன்சியேட்டா செல்ஸ், அன்டிஃபரன்சியேட்டானாக்கா நம்ம என்ன ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோமோ அது மாறிடும். அந்த மாதிரியான செல்ஸ் கேன் கிவ் அஸ் டு எனி டைப் ஆஃப் செல்ஸ், ஸ்டெம் செல்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா லைஃப் லாங் வந்து அது அப்படியே அது ஃபிட் ஆயிரும். இந்த ஜீன் இது ரேடியோ ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த செல்ஸ் அது அப்படியே ஃபிட்டாக லைஃப் லாங் ரேடியோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் பெர்மனன்ட் கியூர், இட் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி. PCR is used in the detection of polymerase chain reaction. என்னென்ன பண்றோம்? பாலிமர் செயின் ரியாக்ஷன் நம்ம எதில் பண்றோம் சொல்லுங்க? பிசிஆர், அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். பிசிஆர் இஸ் டன் வித் தி டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன். டிஎன்ஏவை நம்ம நிறைய டிவைட் பண்றோம். டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல், ஓகே. ஹெச்ஐவி எய்ட்ஸ், ஹெச்ஐவில நம்ம பண்ணுவோம், பிகாஸ் ஹெச்ஐவில அந்த ரெட்ரோவைரல் இன்ஃபெக்டட் டிஎன்ஏஸ் இருக்கா, அந்த ஸ்பெசிபிக் ஆர்என்ஏ டிஎன்ஏஸ் நம்ம கண்டுபிடிப்போம் இது மூலமா. எஸ், இது யூஸ். கேன்சர், கேன்சர் இதனால வருது, ஜீன் மியூட்டேஷனால வரும். மியூட்டேஷன் எதில் நடக்கும்? ஓகே, மியூட்டேஷன் டிஎன்ஏல மியூட்டேஷன் வருது. ஸோ டிஎன்ஏ தான் இதுல நம்ம யூஸ் பண்றோம், எந்த மியூட்டேட்டடா இருக்கா அப்படின்ட்டு. ஜெனடிக் டிசார்டர் அகெயின் ஜீன் டிஎன்ஏ இட் கேன் பி யூஸ்ட். ஸோ ஆல் ஆஃப் தி அபவ். When a patient with defective ADA, adenosine deaminase, is treated, which of the following steps are performed for gene therapy? என்னென்ன ஸ்டெப்ஸ்? அந்த லிம்போசிஸ் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதை பத்தி அதுதான் எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா லிம்போசிஸ் அப்டேட் ஃப்ரம் தி பேஷன்ஸ். என்ன பண்றோம்னா லிம்போசைட்ஸ் டபிள்யூபிசிஸ் அதுல தான் ஏடிஏ வந்து இருக்கும். ஸோ எந்த பேஷண்ட் இது கம்மியா இருக்கோ என்ன பண்றோம், வி டேக் லிம்போசைட்ஸ், ஓகேவா? லிம்போசைட்ஸ் வெளியே எடுத்து, ஓகே, இது சும்மா கன்சிடர் தீஸ் ஆர் லிம்போசைட்ஸ். லிம்போசைட்ஸ் நம்ம உடம்புல இருந்து வெளியே எடுத்து வி கீப் இன் பிளேட், கல்ச்சர் பிளேட், கல்ச்சரில் வச்சு அதை நம்ம என்ன பண்றோம், வி கிவ் ஏடிஏ ஜீன்ஸ், நார்மல் ஏடிஏ ஜீன்ஸ் நம்ம அதுக்குள்ள போடுறோம். எல்லோ கலர் ஏடிஏ ஜீன்ஸ் வச்சுக்கோங்களேன். போட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி இந்த லிம்போசைட் என்ன பண்றோம், நார்மல் ஏடிஏ ஜீன்ஸ்க்கு பண்றோம், ஓகேவா? டிரான்சாக்டட், அதான் நார்மல் ஏடிஏ ஜீன்ஸ் கூட ஜாயின் பண்றோம். இப்போ திருப்பி அகைன் வாட் வி டூ, வி ஜஸ்ட் இன்சர்ட் இன் டு தி, அந்த எங்கேருந்து எடுத்தோமோ அதை வந்து நம்ம அதில் உள்ள போட்டுறோம் அந்த லிம்போசைட்ஸ். பட் இது வந்து என்னோட பெர்மனன்ட் கியூர். இப்போ நம்ம ஏடிஏ ஜீனோட கனெக்ட் பண்ணி கொடுத்த லிம்போசைட்ஸ் எல்லாமே வில் ப்ரொடியூஸ் ஏடிஏ ஒரு கொஞ்ச நாளைக்கு. எப்போ அந்த லிம்போசைட் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒன்ஸ் த லிம்போசைட் இஸ் டெட், தட்ஸ் இட். அப்போ வந்து என்ன ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. திருப்பியுமா நீ திருப்பி திருப்பி பண்ற மாதிரி இருக்கும் இந்த இதே ஸ்டெப்ஸ். ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்? ஓகே, என்ன ஸ்டெப்ஸ் இதில் எந்த ஸ்டெப்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. லிம்போசிஸ் அப்டைன் ஃப்ரம் தி பேஷன்ஸ், இது கண்டிப்பா எடுக்கணும். லிம்போசிஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கல்ச்சர் டிசீசஸ், அது இந்த இடத்துல பண்றது. டிரான்ஸ்ஃபர் நார்மல் ஏடிஜன்ஸ், ரெண்டுத்தையும் அந்த ஏடிஜன்ஸ் அந்த எடுத்த லிம்போசிஸ்ல வச்சு இன்ஜெக்ட், and then transacted cells return to the patients. எல்லாமே பண்றோம். ஆல் ஆஃப் தி அபவ், ஆப்ஷன் ஏ. இஸ் நாட் அ பெர்மனன்ட் கியூர். ஓகே, the following is based on antigen antibody reaction. நம்ம பிசிஆர் பார்த்தோம், and that is based on the DNA genetic things. இப்போ இவங்க இருக்கிறது ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ஆன்டிஜன் ஆன்டிபாடி இஸ் எலிசா. எலிசா ஸ்டாண்ட்ஸ் ஃபார்
இம்யூனோ என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் அசே ஓகேங்களா? என்சைம் இம்யூனோசார்பன்ட் அசே. இது என்ன ப்ராசஸ்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிஸ்லாம் நம்ம உடம்புல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா, நம்ம என்ன பண்ணோம் உடம்பு இட் வில் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் அகைன்ஸ்ட் தட் ஆன்டிஜன். ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு டெஸ்ட் பண்றோம். அப்போ எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? நம்மளா ஒரு ஆன்டிஜனை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெஸ் பண்றோம் ஒரு பேஷண்ட் வந்து ஹெச்ஐவியால் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கான். ஓகே அப்படின்னு கெஸ் பண்றோம். நம்ம உடம்புல இப்போ ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் தி ஹெச்ஐவி கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது வாட் யூ டூ இஸ் வி ப்ரொடியூஸ் தி ஆன்டிஜனே நம்ம உள்ள போடுறோம். இப்போ ஆன்டிஜன் ஆன்டிஜன் வி கிவ் நம்ம உடம்புல ஹெச்ஐவி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் ஹெச்ஐவிஸ் அது வந்து இருக்கும். இது ரெண்டுமே ரியாக்ட் பண்ணோம். ரியாக்ட் பண்ணி வி கிவ் சம் அக்ளூட்டினேஷன் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அக்ளூட்டினேஷன் பிரிசிபிடேஷன் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு கிளம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இந்த கிளம்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நம்ம நம்ம சஸ்பெக்ட் பண்ற ஆன்டிபாடிஸ் அங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆன்டிஜனுடைய அந்த ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த லைக் ஒரு டயக்னோசிஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் தான். இதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் அடுத்து நம்ம நிறைய பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷனால எலிசா. ஓகே, ஆப்ஷன் பி. இது வரைக்கும் என்ன வச்சுக்கோங்க, ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் இதில் நடக்கும், எலிசால பண்ணுவோம். பிசிஆர்ல ஜெனடிக் லெவலில் டிஎன்ஏ ஆம்பிளிஃபிகேஷன்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா? டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம்ஸ் ஆர் யூஸ்டு. ஓகே, டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம்ஸ் ஆர் யூஸ்டு. எதுக்காக டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. டு ஸ்டடி டு ஸ்டடி டிசீஸ். யா, டிசீஸை ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கனிசம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ப்ராடக்ட் பயாலஜி டு ப்ரொடியூஸ் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். நம்ம இன்சர்ட்டை ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ரோசி ஒன்று, ஷீப் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன்று. ரோசியில் நம்மளுக்கு என்னது ப்ரோட்டீன் ரிச் மில்க் கிடைக்கும். ஷீப்லேருந்து வி கெட் ஆல்ஃபா அண்ட் இந்த மாதிரி ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் ஆரம்பிச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவைப்படுற ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறோம். வேக்சின் சேஃப்டி டெஸ்டிங். ஒரு வேக்சின் புதுசு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கொரோனா வைரஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சாங்க. டெஸ்டிங் வேரியஸ் லெவல் ஆஃப் டெஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு அனிமல்ஸுக்கு பண்ணுவாங்க. அதை எடுத்து மங்கீஸ் எடுத்து ஹியூமன்ஸுக்கு நிறைய டெஸ்டிங்ஸ் பண்ணி தான் ஒரு வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேக்சின் டெஸ்டிங்க்கு நம்ம மைஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அது போட்டு அதை எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ரியாக்ஷன் இருக்குது நம்ம பார்த்துட்டு தான் ஹியூமன்ஸ் வச்சு கொண்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஆஃப் தி அபவ் இஸ் தி மேட்ச் ஃபாலோயிங். எம்ஃபசிமா. எம்ஃபசிமா சொன்னேன் இல்லைங்களா? கம் பேக் டு ரோசி, ப்ரோட்டீன் என்ரிச் மில்க், பி. எலிசா, ஆன்டிஜன் ஆன்டிபாடி. நான் சொன்னேன் எலிசானா என்ன, ஆன்டிஜன் ஆன்டிபாடி. சி. ஆர்ஓபி. ஆர்ஓபிங்கிறது இட்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிட் ரெப்ளிகேஷன் வந்து அதிகமாகிடுச்சுன்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக இந்த ஆர்ஓபி யூஸ் பண்ணுவோம். அந்த பிபிஆர் 322 வெக்டாரில் அப்போ பார்த்துருப்போம். ஓகேங்களா? தட் இஸ் ஃபார் டி. எம்ஃபசிமா ஆல்ஃபா ஆன்டிரிப்சினுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஆல்ஃபா ஆன்டிரிப்சினுங்கிறது ஒரு டிரான்ஸ்ஜெனிக் ஷீப் இருக்கும். டிரான்ஸ்ஜெனிக் ஷீப் மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வச்சு இந்த ஆல்ஃபா ஆன்டிரிப்சினை நம்ம எம்ஃபசிமா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால ஆல்ஃபா ஆன்டிரிப்சின்னா A2B3. A2 இங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ. அது அவ்வளோதான். ரோசி, a transgenic cow known to produce a type of milk which has all of the following except. அந்த மில்க்ல எல்லாமே இருக்கு, எது இல்லை அப்படின்றாங்க. ப்ரோட்டீன் கண்டென்ட் 2.4 கிராம் லிட்டர் பர் லிட்டர் கன்ஃபார்ம் இருக்கும். ஓகேங்களா? இட் ஹாஸ் ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின். ஓகேவா? நம்ம கிட்ட ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின் இருக்கும். ஓகே, அதான் மெயின் திங். அதான் நம்ம எதனாலன்னா நம்ம நார்மலாக கொடுக்குற பாலில் இந்த ப்ரோட்டீன் இருக்காது. இது வந்து ஹியூமன் ஆக்டிவ்லேருந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுவது பார்த்தீங்களா? அப்போ அந்த இதில் தான் இந்த ஹியூமன் ஆல்ஃபா லாக்டால்புமின் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ரோசி இது மூலமாக டிரான்ஸ்ஜெனிக் நம்ம என்ன பண்ணுறோம், வி அச்சீவ் திஸ். இந்த ஒரு ப்ரோட்டீன் வந்து அந்த மில்க் பவுடர் மில்க்ல வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம பேபிஸ்க்கு வந்து இந்த மில்க்ஸ் யூஸ் பண்ணலாம். மோர் பேலன்ஸ் டயட் தேன் நார்மல் மில்க் ஃபார் பேபிஸ். அதான் நம்ம பேபிஸ் கொடுக்குறது நார்மல் மில்க் கொடுக்க முடியாது. பட் இந்த இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பிரஸ்ட் மில்க், மதர் மில்க் ஈக்குவலாக இருக்கும் இந்த மில்க். ஸோ கேன் கிவ் டு பேபிஸ். பட் நன் இது நான் எல்லாமே ஒரு
இது எக்ஸப்ட் எதுவுமே இல்லை. ஆல் ஆர் சாட்டிஸ்ஃபைங். ஆப்ஷன் டி நன். The use of bioresources by multinational companies and other organizations without proper authorization from the countries and people concerned without compulsory payment is called that is biopiracy. ஓகேவா? ஆப்ஷன் பி. ரெண்டு டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம என்சிஆர்டியில். பயோ பைரசி ஒன்று, பயோ பேட்டன்ட் ஒன்று. பயோ பேட்டன் வில் கம் பேக். பயோ பைரசி என்னென்னு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு ரிசோர்ஸ்னா இருக்கட்டும், எனிதிங் நம்ம ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து நம்ம பட் அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க, அதர் கண்ட்ரிஸ் வந்து நான் தான் அதை கண்டுபிடிச்சேன்ட்டு அதை தெரியாமல் யூஸ் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சதை வேற நாட்டுக்காரங்க தெரியாமல் நம்மளுக்கு தெரியாமல் யூஸ் பண்ணிக்கிறது. அதாவது கண்டுபிடிச்சவங்களோ இல்லை கண்டுபிடிச்சவங்கள டிஸ்கவர் பண்ணவங்க, டிஸ்கவர் பண்ணவங்க கிட்ட இருந்து அதை வந்து ப்ராப்பரான ஒரு அத்தாரிசேஷனோ இல்லை அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்காம திருட்டுத்தனமா அது வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்றது வந்து இட் இஸ் கால்ட் டேர்ம் பயோ பைரசி. ஓகே. அது ஆக்சுவலி யாரும் மல்டிநேஷனல் கம்பெனி எம்என்சி பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இது எல்லாமே அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம லார்ஜ் லெவல்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியாது. சில இடத்துல இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? எம்என்சிஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பி பயோ பைரசி. ADA is an enzyme which deficient in the genetic disorder SCID. SCID stands for severe combined immunodeficiency சொல்லுவோம். அது ஓகே. வாட் இஸ் தி ஃபார்ம் ADA? சொன்னால அடினோசின் டிஅமைனேஸ். அடினோசின் டிஅமைனேஸ் ஹியர் பி. ஓகே. ட்ரிகர் ஃபார் ஆக்டிவேஷன் ஆஃப் டாக்ஸின் பேஸ்ட் பி டாக்ஸின் எப்படி ஆக்டிவேட் ஆகுது? அதே சேம் ஸ்டோரி தான். லைக் 6 pH ஆஃப் ஸ்டொமக், நோ அசிடிக். அசிடிக் கிடையாது. லைட் டெம்பரேச்சர் கிடையாது. ஆல்கலைன் pH ஆஃப் கட். கரெக்ட் ஆப்ஷன். நம்ம கட்டில் வந்து ஆல்கலைன் pH-ஆ இருக்கும்போது இட் ஆக்டிவேட்டட். மெக்கானிக்கல் ஆக்ஷன் இந்த இன்செக்ட் மெக்கானிக்கல் ஆக்ஷன் இந்த இன்செக்ட் கட், அதுவும் கிடையாது. ஸோ ப்ரோடாக்சின் எப்போ ஆக்டிவேட் ஆகும்? ஆல்கலைன் டெம்பரேச்சர், ஆல்கலைன் pH இருக்கும்போது இட் கெட் ஆக்டிவேட்டட். ஓகே. இன் RNA இன்டர்ஃபரன்ஸ் genes are silenced using எதை வச்சு அந்த இன்டர்ஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம அந்த டபுள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ. ஓகேவா? அதுதான் இந்த ஜீன்ஸ் வந்து டபுள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ண வச்சு நம்ம அந்த ஆர்என்ஏ ப்ரோட்டீனாக மாறாத மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் சைலண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அது நம்மளுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ ஜீன்ஸ் சைலன்ஸ் யூசிங் டபுள் ஸ்டாண்ட் டிஎஸ்ஆர்என் இஸ் டபுள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ. விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் ஃபார் இன்க்ரீசிங் ஃபுட் ப்ரொடக்ஷன். ப்ரொடியூஸ் பண்ணி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆக்ரோகெமிக்கல் பேஸ் அக்ரிகல்ச்சர் இட் வில் இன்க்ரீஸ். ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், ஆர்கானிக்கான பயோஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதுவும் நம்ம ப்ராடக்ட் இன்க்ரீஸ் பண்ணோம். கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கும். ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் ஜிஎம் கிராப்ஸ் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஆல் ஆப்ஷன் டி. தி கிரிட்டிக்கல் ரிசர்ச் ஏரியாஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி ஆர். ஓகே. இதுவும் சேம். இந்த பயோடெக்னாலஜி என்னென்ன அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரொவைடிங் தி பெஸ்ட் கேட்டலிஸ்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் இம்ப்ரூவ்ட் ஆர்கானிசம் யூசிங் மைக்ரோபக்டீரியல் என்சைம்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் தான். கேட்டலிஸ்டும் பெஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த ஒரு அஃபெக்டிங் ஃபேக்டரும் இருக்காத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் திஸ் மோட் மல்டிபிள் ஓவுலேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஹவுஸுக்கோ ஷீப்ஸ்க்கோ நம்ம மேட் பண்ண முடியாத போது நம்ம கிவ் இன்ஜெக்ஷன்ஸ். ஓகேவா? இன்ஜெக்ஷன் வந்து நிறைய ஓவம்ஸ் இருக்கும். அதை நம்ம டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு கேன் ஃபர்டிலைஸ் அண்ட் கிவ் டு ஜைகோட் இல்லையா? ஸோ இந்த மல்டிபிள் ஓவலேஷன் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜியும் நம்ம பட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இட் இஸ் இன்ஜெக்ஷன் ஃபார் ஹவுஸ். ஓகே. கிரியேட்டிங் ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் த்ரூ இன்ஜினியரிங் ஃபார் கேட்டலிஸ்ட் டு ஆக்ட். எஸ், இதுவும் கரெக்ட் செட் பண்ணலாம். டவுன் ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் என்ன சொன்னேன், அந்த பியூரிஃபிகேஷன். நம்ம அந்த ப்ராடக்ட்டை பியூரிஃபை பண்ணி கெமிக்கல் டெஸ்டிங் பண்ணி சேஃப்டி டெஸ்டிங் பண்ணி ஏதாவது வேற ஏதாவது சைடு யூஸ் பண்ணால் அதெல்லாம் செக் பண்ணி அனுப்புறது டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ. Strains of Bacillus thuringiensis are used in producing bioinsecticidal plants, bio minus zeration, no biometeorological techniques, biofertilizer. எதுவுமே நம்ம என்ன பார்த்துருக்கோம், பிரிடாக்சின் இன்செக்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணோம். ஸோ இன்செக்டிசைடல் கில் பண்ணக்கூடிய பிளான்ஸ், பயோ இன்செக்டிசைடல் பிளான்ஸே ப்ரொடியூஸ் பண்ண. ஆப்ஷன் ஏ. அந்த பிளான்ஸே ஒரு மெக்கானிசம் ஃபார்ம் பண்ணி அந்த இன்செக்ட் வந்து கில் பண்ணிடும். ஓகே, இந்த பிரிடாக்சின் மூலமா. ஸோ ஆப்ஷன் ஏ. Which of the following statement is false?
இன்சுலின் வாஸ் ஒரிஜினலி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பேங்க்ரியாஸ் ஆஃப் ஸ்லாட்டட் பிக்ஸ் அண்ட் கேட்டில்ஸ். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன்சுலின் வந்து கேட்டில்ஸ்லையும் பிக்ஸ்ல இருந்தும் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எடுக்கிறதுல நிறைய அலைஞ்சு ப்ரொடியூஸ் பண்றதால அனிமல் இன்சுலின் இஸ் டிஃபிகல்ட் டு அப்டைன். எடுக்கிறதும் கஷ்டம் இல்லைங்களா? அனிமல் இன்சுலின் எடுக்கிறதும் கஷ்டம். ஸோ நம்ம பேங்க்ரியாஸ் எடுத்து அது நிறைய ப்ராசஸ் தேவைப்படும், எடுக்கிறதும் கஷ்டம். அனிமல் இன்சுலின் இஸ் ஐடென்டிக்கல் டு ஹியூமன் இன்சுலின். இட் மே நாட் பி 100% இல்லையா, ஃபுல்லாக ஐடென்டிக்கல் இருக்காது. நான் ஹியூமன் இன்சுலின் காஸ்ட் சம் பேஷண்ட் டெவலப் அலர்ஜி. அதான் இந்த பிக்ஸ் எடுக்கக்கூடிய இன்சுலின் வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு அலர்ஜி சிம்டம்ஸ் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. recombinant DNA allowed scientists to insert a human insulin gene into a bacterial expression sector. Yes, இதுதான். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து பாக்டீரியா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மூலமா நம்ம ஒரு ஹியூமன் இன்சுலின் ஜீனை ஒரு பாக்டீரியல் ஜீன் கூட நம்ம ஜாயின் பண்ணி இன்சுலின் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதனால இது வந்து ப்ரொடக்ஷனும் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, அலர்ஜி சைட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு திங்காக இருக்கு. ஓகேவா? recombinant insulin is actually obtained from E. coli bacterial cell. Yes, இதுவும் கரெக்ட். எவ்ரிதிங் இஸ் கரெக்ட் எக்ஸப்ட் 3. ஓகே, ஒன்லி 3. என்னன்னா அனிமல் இஸ் ஐடென்டிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க, நாட் 100% இருக்காது. நம்ம ஹியூமன் இன்சுலின் பட் நம்ம இந்த ரெக்கமெண்ட் என்ன பண்றோம், ஹியூமன் இன்சுலினோட ஜீனே எடுத்து வி ஜஸ்ட் கிவ் இட் டு பாக்டீரியா. ஸோ நமக்கு அது ஐடென்டிக்கலா நம்ம ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம எந்த அலர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணல. இன்கரெக்ட் இஸ் ஒன்லி 3, ஆப்ஷன் சி. ஓகே, which of the following is a correct statement? BT in BT cotton indicates that it is genetically modified organism produced through biotechnology. No, actually BT வந்து என்னன்னா it indicates the அந்த ஆர்கனிசம் சொல்றீங்க பேசிலஸ் thuringiensis. அங்க அந்த ஜீன் தான் நம்ம எடுக்கிறோம். It indicates that thing, not biotechnology. BT stands for Bacillus thuringiensis. Okay, somatic hybridization involves fusion of two complete trans cells wearing the desired genes. The anticoagulant hirudin is being produced from transgenic brass or seeds. Okay, ஸோ ஹிருடின் வந்து இட் இஸ் நாட் ப்ரொடியூஸ் பை தி டிரான்ஸ்ஜெனிக் பிராஸ் ஆர் கேனபி சீட்ஸ். இல்லை, இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, வராது. ஃப்ளவர்ஸ் ஆர் வெரைட்டி ஆஃப் டொமேட்டோ ஆஸ் என்ரிச் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்திலின் விச் இஸ் இம்ப்ரூவ் ஸ்டேசஸ். இதுவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்கரெக்ட் ஷுட் பி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டுருக்காங்களா? ஓ, சாரி. கரெக்ட் ஒன் ஷுட் பி ஆப்ஷன் சி இல்லையா? இது வந்து இன்கரெக்ட், இதுவும் இன்கரெக்ட். கரெக்ட் ஒன் ஷுட் பி ஆப்ஷன் சி. ஓகே, அண்ட் செமாட்டிக் ஹைபிரிடேஷன்ல கம்ப்ளீட் செல்ஸ் இல்லை, இது பி லைக் புரோட்டோபிளாஸ்ட் வந்து ரெண்டு ஃபியூஸ் ஆகும், நாட் கம்ப்ளீட் செல்ஸ் இல்லையா? ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஷுட் பி ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? The protein encoded by genes CRYONA-C, CRY2AB control cotton bollworms. Protein encoded by CRYONA-B control corn borers. CRYONA-C, CRY2AB cotton bollworms. CRYONA-B மட்டும் corn borer ரெண்டுமே கரெக்ட். And then both okay. Proteins encoded by CRYONA-C, CRYONA-B flies. This wrong statement. கரெக்ட் கேட்டிருக்காங்க. A and B கரெக்ட். So both should be here. A and B. Okay. Both A and B are correct. Option CRYONA-C, CRY2AB cotton bollworm, CRYONA-B corn borer. இது எப்படி நீங்க திருப்பி சொல்லி பார்த்து கண்டிப்பாக மகப் பண்ணிக்கோங்க. Be helpful. Fill in the blanks. At present about dash recombinant therapeutics have been approved for human use in which this is presently being marketed. இது வந்து நீங்க மக் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் பேஜ் நிறைய எடுத்து கொடுப்பாங்க, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு மேபி கேட்கலாம். சும்மா ஒரு வாட்டி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்து டக்கு ஞாபகம் வாய்ப்பு இருக்கு. இது வந்து 30-12. ஓகேவா? அட் ப்ரெசென்ட்ல 30 ரீகம் தெரபிட்டிக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? அதுல விச் இஸ் இந்த ப்ரெசென்ட்லி மார்க்கெட் வந்து ஒன்லி 12. ஓகேவா? 30-12 30 இருக்குது, 12 வந்து மார்க்கெட் பண்றோம். 30-12 தெரபிட்டிக்ஸ்ல 30-12 ஆப்ஷன் ஏ. How does bee toxin kill the larvae of certain insects? ஓகே, எப்படி கில் பண்ணுது அப்படி இன்செக்ட் கேட்டிருக்காங்க. பை பைண்டிங் ஆஃப் ஆக்டிவேட்டட் டாக்ஸின் ஆன் மிட்கட் எக்ஸிஸ் ஸ்டேட்டிங் போஸ்ட். இதே திங் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். ஓகேவா? ஆக்டிவேட்டட் டாக்ஸின் மிட்கட்ல பைண்ட் ஆகும், ஓட்ட போடும், ஸ்வெல்லிங் ஆகிட்டு செல் டெத்தானா இன்செக்டே செத்து போயிடும். ஓகேங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆல்வேசஸ்லாம் இது பண்ணாது. ஆல்டர்னேட் சென்ட்ரல் டாக்மாவும் கிடையாது.
ஸ்டாப்பிங் ப்ரோடியூசிங் கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அந்த மிட்கெட்டில் பைண்ட் ஆகிட்டு வாட்டர் போட்டு அதை சாவடிச்சு. Which of the following nematode infects the roots of tobacco plants and causing a great reduction in yield? ஒரே ஒரு நெமட்டோட தான் நம்மளுக்கு இருக்கும் அந்த ரூட்ஸில். ஆனால் இந்த நெமட்டோட தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் திங் கால் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ். ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் மூலமாக இந்த நெமட்டோட நம்ம சைலன்ஸ் பண்ணுறோம். சைலன்ஸ் பண்ணி இதை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் டொபாக்கோ பிளான்ஸ் அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓகே, நெமட்டோட பேர் நேம் இஸ் மெலாய்டோகென் இன்காக்னிட்டா. மெலாய்டோகென் இன்காக்னிட்டா, ஆப்ஷன் சி. ஓகே, இது ஒரே ஒரு நெமட்டோட நேம் ஞாபகம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெமட்டோட அந்த டொபாக்கோ பிளான்ஸ், நெமட்டோட் டொபாக்கோ பிளான்ஸ், மெலாய்டோகென் இன்காக்னிட்டா. ஓகே, ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ இஸ் ஆன்டிசென்ஸ் அப்படின்னு என்ன மீனிங் பாருங்க. ஆன்டிசென்ஸ் அப்படின்னா ஆர்என்ஏ தட் மேக்ஸ் ஆப்போசிட் சென்ஸ். ஓகேவா? அது மீனிங் அது கிடையாது. ஆர்என்ஏ தட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஃபைண்ட் கன்ஃபியூசிங். நோ, திஸ் நாட் தி அப்ரோப்ரியேட். த நான் கோடிங் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்யூல். ஆர்என்ஏன்றது டிஎன்ஏங்கிறது வந்து இட் இஸ் நாட் த திங். ஆர்என்ஏ தட் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு சர்டன் எம்ஆர்என்ஏ, அதுதான் நான் ஆன்டிசென்ஸ். ஓகேங்களா? அந்த ஒரு சர்டன் எம்ஆர்என்ஏக்கு நம்ம ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ண வச்சு வி கிரியேட் அ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஓகேவா? ஸோ இங்கே இது லாக் ஆயிடுது. இப்போ இது முட்டேஷனால பண்ண முடியாது. ஓகேங்களா? ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகாது, நம்ம டொபாக்கோ அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஆன்டிசென்ஸ் சென்ஸ் ஆர்என்ஏ ஆன்டிசென்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி, அது காம்ப்ளிமெண்ட்ரிக்கு ஆன்டிசென்ஸ். ஸோ ஆப்ஷன் டி. Recombinant DNA technology is used to improve crop plants by increasing their productivity, by making them more nutritious. Okay, by developing disease resistance. Yes, recombinant இந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம், நியூட்ரிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம், டிசீஸ் பெஸ்ட்னு வரதே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். எல்லாமே நடக்குது recombinant டெக்னாலஜியில். ஓகே, பிடி காட்டன் இஸ் ரெசிஸ்டன்ட் டு போல்வார்ம். எஸ், பிடி காட்டன் காட்டன் போல்வார்ம்ஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் ஃபார்ம் ட்ரை ப்ரோட்டீன் டியூரிங் எனி ஃபேஸ் ஆஃப் த க்ரோத். ஓகே, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இஸ் this third statement is actually wrong. During any phase of the growth வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது அந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் ஒரு ஆர்கனிசம்ஸ். திஸ் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் இஸ் நாட் ஆன் பை செல்ஃப் கிரை ப்ரோட்டீன் பிகாஸ் அது ப்ரோடாக்சின், அது இன்ஆக்டிவாக இருக்கும். இன்ஆக்டிவ் இருக்கிறதால அந்த பிளான்ட் அதை அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? ப்ரோடாக்சின் இஸ் சேஞ்ச் டு ஆக்டிவ் டியூ டு ஆல்கலின் பேஸ். அதே திங் தான். ஓகேங்களா? இந்த இதில் எங்களுக்கு பக்காவாக இருக்கு. பிளான்ஸை அந்த பில்டாக்சின் தான் இருக்கும், பட் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்? அது இன்ஆக்டிவாக இருக்கும். எப்போ ஆக்டிவாக மாறும்? ஒன்ஸ் அது இன்செக்டோட வயிற்றுக்குள்ள போயிட்டு அப்புறமா ஆக்டிவ் மாறும். ஏன் இன்செக்ட் வயிற்றுக்குள்ள மட்டும் ஆக்டிவாக மாறுது? ஏன்னா ஆக்டிவேஷனுக்கு நம்மளுக்கு ஆல்கலைன் பிஹெச் தேவை. ஆல்கலைன் பிஹெச் எங்கே இருக்குது? மிட்கெட்டில் இருக்குது, மிட்கெட் ஆஃப் இன்செக்டில் இருக்குது. அதாவது இன்செக்ட் வயிற்றுல போனால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகுது. தட் இஸ் தி ப்ராசஸ். திருப்பி இங்கே படிச்சு பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங் இந்த சாப்டரில். இந்த சாப்டர்லேயே ஒரு சில ஒரு ஒரு 2-3 ப்ராசஸ் மெக்கானிசம் ரொம்ப இதாக கொடுத்துருப்பாங்க. ஆர்என் இன்டர்ஃபரன்ஸு, இந்த பிடி டாக்ஸின்ஸு, அதுக்கடுத்து சில இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ், ரோசி, ஷீப்பு, அதெல்லாமே கோல்டன் ரைஸ் அதெல்லாம் கேட்பாங்க இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஆல் ஆஃப் கரெக்ட் இல்லை, ஒன்லி 3 இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஆப்ஷன் சி. When DNA is transcribed into mRNA, usually the okay, when DNA is transcribed into mRNA, usually they remain single stranded, but in some cases an RNA can be made that is complementary to our mRNA. This is called antisense RNA. அதான் மேலே சொன்னீங்களா, ஒரு RNA ஒரு DNA இருக்குது. ஓகேவா? DNA டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமா ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் mRNA கொடுக்குது. ஓகேவா? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் mRNA. இப்போ இதே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், டிரான்ஸ்லேஷன் மூலமா வி ஃபார்ம் ப்ரோட்டீன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இதுதான் வந்து அந்த அஃபெக்ட் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது ஸ்டாப் ஒரு ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அந்த ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ வந்து ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ கலர் ஆன்டிசென்ஸ் வச்சுக்கோங்க. இது ப்ரொடியூஸ் ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ. ஆன்டிசென்ஸ்னா இந்த எம்ஆர்என்ஏ காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அது வந்து இட் வில் ஃபார்ம் அ டபுள் ஸ்டாண்டர்ட் mRNA. இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் mRNA ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இட் டோன்ட் மூவ் டு டிரான்ஸ்லேஷன் ஃபேஸ். ஸோ அந்த ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகாது. ஓகே, தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் வந்து ஆன்டிசென்ஸ். ஓகே, அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? என்ஹான்ஸ் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. விச் ஆர் நாட் டிரான்ஸ்லேஷனை இங்கே கம்மி பண்ணணும். ஓகேங்களா? பிளாக்ஸ் ஜீன் எக்ஸ்பிரஷன்.
ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகணும்னா டிரான்ஸ்லேஷன் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ஆகிட்டு தான் ப்ரோட்டீன் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ நம்ம பிளாக் இட் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேஸ் இட்செல்ஃப். டிரான்ஸ்லேஷன் ஆகாம தடுக்கிறோம். ஜீன் எக்ஸ்பிரஷனை பிளாக் பண்றோம். ஆப்ஷன் ஏ. ஓகே. A doctor while operating on HIV patient accidentally cut himself with a scalpel. Yes, okay. He comes to you, suspected himself have to contact the virus, which test will you advise him to rule out confirm suspicions. ஒரு டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது HIV பேஷண்ட் தெரியாம ஆப்ரேஷன் பண்ணும்போது கெட்ட கட். ஓகே. ஸோ அந்த பிளட் வந்து போயிருக்கலாம், போகாம இருக்கலாம், அவனோட டாக்டரோட மிக்ஸ் ஆயிருக்கலாம். ஸோ ஜஸ்ட் சஸ்பெக்ட் ஹெச்ஐவி இஸ் பிளட் போன் இல்லையா, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இப்போ பிளட் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா இட் வில் கெட் இன்ஃபெக்டட். ஸோ அவன் பயத்தில் என்ன பண்ணுறான், இது கம்ட்டு இருக்கா இல்லையா பார்க்கறதுக்காக டெஸ்ட் பண்ணுறான். நம்ம என்ன டெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க அந்த டாக்டரோட ஹெச்ஐவி இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே. ஹெச்ஐவிக்கு மெயின்லி விடு ஃபர்ஸ்ட் இயர்லி டயக்னோசிஸ். டக்குன்னு நமக்கு டயக்னோஸ் பண்ணோம்னா விடு பிசிஆர். பிசிஆர் தான் பண்ணுவோம். பிகாஸ் யூரின் டிஎல்சி கிரோமட்டோகிராஃபி எல்லாமே இட் வில் டேக் டைம். நம்ம இயர்லியாக டயக்னோஸ் பண்ணோம். டக்குன்னு ஒரு பிசிஆர் போட்டிங்கன்னா ரெட்ரோவைரல் ஜீன்ஸ் இருக்கா டக்குன்னு பார்த்து நம்ம ஹெச்ஐவி ஜீன்ஸ் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. டிசெஸ் இது ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஓகே. பிசிஆர் ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி டாக்டர் இந்த நீடில் பிரிக் இன்ஜுரி ரொம்ப கம்மி தான். ஓகே. அது மூலமாக அஃபெக்ட் ஆகும். ரொம்ப 0.03 அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்சிடென்ட்லி ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு எடுக்கிறோம், நம்ம தெரியாமல் ஒரு ட்ரிக் ஆகிடுது அப்படின்னா இட் கேன் ஆக்கர். நான் ஒரு மெக்கானிசம், ஒரு மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம போட்ட உடனே சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஜஸ்ட் நீடில் ஆயிடுச்சுனாக்கா வில் கிவ் சம். நீங்கள் படிப்பீங்க எம்பிபிஎஸ் வந்தப்புறமா. ஓகே. நிறைய ஒரு ப்ரொஃபலக்சிஸ் கொடுப்போம். அதுக்கடுத்து அந்த ப்ரொஃபலக்சிஸே ஒரு வீக்லி போட்டு ஒரு 1 மந்த் 1 இயர் கூட மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யாருக்குமே டக்குன்னு அவ்வளோ வராது. ஒன்லி 0.30 வெரி ரேர். ஈஸியாக நம்ம அதை வந்து பிளாக் பண்ணிடலாம், ப்ரிவென்ட் பண்ணிடலாம் ஹெச்ஐவி எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா. தி ஃபாலோயிங் டெக்னிக்ஸ் சர்வ் தி பர்பஸ் ஆஃப் ஏர்லி டயக்னோசிஸ். ஏர்லி டயக்னோசிஸ்க்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. ஆர்டிஏ டெக்னாலஜி. ஆர்டிஏ டெக்னாலஜி ஏர்லி டயக்னோசிஸ் தான் வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிசிஆர் ஏர்லி டயக்னோசிஸ், இலிசியா ஏர்லி டயக்னோசிஸ், கன்வென்ஷனல் மெத்தட். இந்த சீரம் யூரின் அனாலிசிஸ் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் மோர் டைம். மேபி வீக்ஸ் ஆகலாம், இல்லை 2-3 days ஆகலாம். அது மூலமாக அந்த பெர்சன் கேன் வந்து சீரியஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏர்லி டயக்னோசிஸ்க்கு ஆர்டிஏக்கு தான் பிசிஆர் எல்லாமே வரும். ஓகே. ஒன்லி 1 to 3 வித்வுட் 4. ஆப்ஷன் ஏ. ஹியூமன் ஜீன் தெரப்பி ரெக்வயர்ஸ். ஒரு ஹியூமன் ஜீன் தெரப்பி ஒரு ஹியூமனுக்கு பண்ணணும். என்ன தேவை? கண்டிப்பாக ஜீன் ஐசோலேஷன் இருக்கணும். ஒரு ஜீன் ஐசோலேட் பண்ணிட்டோம். அந்த ஐசோலேட் பண்ண ஜீனை ஒரு செல்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து அங்கே ஒரு ப்ரொமோட்டர் சீக்வன்ஸ் போட்டோம்னா அது மல்டிப்ளிகேஷன் ஆகிறதுக்கான பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வைக்கிறோம். ஸோ எவ்ரி திங் வில் பி ரெக்வயர்ட். ஓகேவா? அந்த பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்ஸ் பார்த்தோங்களா, என்னாச்சு அதே தான் இது. ஓகேவா? பயோடெக்னாலஜி ஆஃப் பிரின்சிபல்ஸில் why is repeated transfusions of genetically engineered cells required in SIAD patients? Okay. பிகாஸ் டிரான்ஸ்ஃபியூஸ் செல் அதான் நான் சொன்னீங்களா, ஒரு லிம்போசைட் வந்து நம்மளுக்கு எல்லாமே இப்படிதான் இருக்கு. நம்ம இப்போ லிம்போசைட் ஒன்று போடுறோம். இப்போ அந்த லைக் லிம்போசைட் வந்து வெளியே எடுத்து அது கூட ஏடிஏ ஜீனை போட்டு திருப்பி நம்ம உடம்புல லிம்போசைட் போட்டுடுறோம். ஓகே. அது வந்து என்ன பண்ணும், இப்போ லிம்போசைட் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த ஏடிஏ ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் லிம்போசைட்ஸ் ஆர் நாட் இம்மோட்டல். ஆர்பிசி 150 லைஃப் ஸ்பேன்னா டபிள்யூபிசி அதை விட கம்மி. லிம்போசைட் டபிள்யூபிசி இல்லையா, சீக்கிரமாக அது வந்து இட் வில் கெட் செல் டெத் ஆயிடுச்சுன்னா அந்த ஜீனுமே ப்ரொடியூஸ் ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம திருப்பி அந்த டிரான்ஸ்மிஷன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் லிம்போசைட் டிரான்ஸ்பிளான்ட்காக. ஓகே. கரெக்ட் ஆப்ஷன் ஷுட் பி ஆப்ஷன் ஏ. லிமிடெட் லைஃப் ஸ்பேன் லிமிட்டடாக இருக்கிறதுனால அதோட எஃபெக்ட் லிமிட்டடாக இருக்கு. ஃபார் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ், ஒரு டிசீஸ் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டும்னா வாட் டு ரெக்வயர் ஏர்லி டயக்னோசிஸ். ஓகேவா? பார்த்தோன்னு நினச்சிருங்க, நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். எவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறோமோ க்யூரும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஈவன் கேன்சர் பேஷண்ட்டும் அதே தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரம் ஸ்டேஜ் 1 or 2 நம்ம கேன்சர் கண்டுபிடிச்சோம்னா பர்ஃபெக்ட் 100% க்யூர் பண்ணுவேன் கேன்சரை. பட் அந்த ஸ்டேஜ் 3, 4 அங்கே போகிற மாதிரி இருந்தால் இட் இஸ் வெரி ஹார்ட் இல்லையா? ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் நீடட், பட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இட்ஸ் பேத்தோபதி இஸ் நாட் நீடட். நோ, ஏர்லி டயக்னோசிஸ் இஸ் நாட் நீடட் வரக்கூடாது. ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பேத்தோபிசியாலஜி ரெண்டுமே ரெக்வயர்ட். ஓகேவா? அதுதான் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட். டயக்னோஸ் ஏர்லியாகவும் பண்ணணும். அதோட பேத்தோபிசியாலஜினா என்னன்னா நார்மல் ஃபிசியாலஜி என்ன,
அந்த நார்மல் ஃபிசியாலஜியில் எது அஃபெக்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் நீங்கள் பேத்தாலஜி படிப்பீங்க இங்கிலீஷில். அதுதான் பேத்தோபிசியாலஜி. ஓகேவா? எந்த ஸ்டெப்பில் அது அஃபெக்ட் ஆயிருக்கு கண்டுபிடிச்சாதான் அந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ டயக்னைஸ் பண்ணிட்டேன் என்ன ட்ரீட்மெண்ட், பேத்தோபிசியாலஜி பார்த்தா தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட் ஆப்ஷன் should be ஆப்ஷன் சி. Silencing of mRNA molecule in order to control the production of a harmful protein has been used in production of plants from. நான் சொன்ன mRNA என்னது, அந்த mRNA RNA interference silencing of mRNA nematodes மைலோடகன் இன்காக்னிட்டா, இதெல்லாம் ஒரு செட்டாக நான் வச்சுக்கணும். டெக்னிக்கல் இன்சிங்க போட்டு போயிட்டுக்கலாம். சைலன்சிங் ஆஃப் mRNA nematodes, ஓகேவா? மைலோடகன் இன்காக்னிட்டா, அவ்வளோதான். ஓகேவா? Why insulin is not administered orally diabetic patient? முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இன்சுலின்ங்கிறது இட்ஸ் ப்ரோட்டீன். ஓகே, இன்சுலின் இஸ் ப்ரோட்டீன். ஓகே, நம்ம ஓரலாக போட்டோம்னா the insulin will go into stomach. Stomach will have proteases. Proteases அப்படின்னா என்ன, the enzymes which breaks the break down the protein உடைக்கும். இந்த protease போயிட்டு என்ன பண்ணும், it will break the insulin. இதனால இன்சுலின் எஃபெக்ட் நம்மளுக்கு இருக்காது. ஓகேவா? அதுதான் நம்ம இன்சுலின் வந்து ஓரலாக போடுறது இல்லை. Insulin is bitter in taste, no. Insulin is a peptide, that is very important. Insulin will sudden decrease, no. Insulin is கல்ச்சர் கிடையாது. இன்சுலின் ஒரு பெப்டைட்னா ப்ரோட்டீன் இருக்கிறதால அது வந்து நம்ம ஜிஐடி வந்து ஆசிட் டைஜஸ்ட் பண்ணிடுது, அது எஃபெக்ட் இருக்காது. ஸோ நம்ம ஓரலாக கொடுக்கறது இல்லை. ஆப்ஷன் சி. RNA interference technique has been devised to protect plants from nematode is silenced by dash produced by the host plant. Is silenced by the டிஎஸ்ஆர்என்ஏ தான். ஓகே, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஆன்டிசென்ஸ் எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஃபார்ம் பண்ணிட்டு டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஃபேஸ்லேயே பிளாக் பண்ணிடுது, டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாமல் பண்ணிடுது. ஸோ நம்ம ப்ரோட்டீன் ஜீன் எக்ஸ்பிரஷன் இருக்காது. ஆப்ஷன் சி, டிஎஸ்ஆர்என்ஏ. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அபவுட் ஏடிஏ? ஏடிஏ இஸ் crucial ஃபார் இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன். எஸ், இட் இஸ் கரெக்ட். இம்யூன் சிஸ்டம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆனோம்னா நம்மளுக்கு வந்து ஏடிஏ கண்டிப்பாக தேவை. அது லிம்போசைட்ஸில். In the absence of this enzyme, purine metabolism is disturbed and T cell fails to function. As T cells na it is comes from ADA இல்லையா? ADA அதான் இது அந்த மெட்டபாலிசம் ஃபெயில் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து T cells fail to function. T cell ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும்னா what we get, B cell ஆக்டிவேட் ஆகாது, ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகாது, இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகலாம். ஓகேங்களா? அதே தான் HIV நமக்கு என்ன நடக்குது, T cells fail to function. ADA deficiency is caused deletion of the gene. அந்த ADA ப்ரொடியூஸ் பண்ண ஜீன் இஸ் deleted முட்டேஷன்னால, அதனால ADA deficiency வருது. It's genetic disorder. Okay, so all are correct. Option D. What might be an advantage of beginning gene therapy prior to birth? நான் சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த ஜீன் தெரப்பி நம்ம பேர்த்துக்கு முன்னாடியே நம்ம ப்ரீநாட்டல் ஸ்க்ரீனிங் பண்ணுவோம் இல்லைங்களா, ப்ரெக்னன்சி டைமில். அப்போவே நம்ம என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டா, ரொம்ப சிவியரான பிரச்சனை. சில குழந்தைங்களுக்கு ஹார்ட்டே ஒழுங்காக வளர்ந்துருக்காது. ஸோ சில குழந்தைங்களுக்கு லங்ஸ் ஏதோ ஒரு ஆர்கன் ஒரு மால்ஃபார்மிட்டியாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு ஒரு லிம்பு ஒரு கால் வளர்ந்துருக்காது. அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம்னா பெட்டர் ஆப்ஷன் இஸ் ஃபார் அபார்ஷனுக்கு. திஸ் ஆப்ஷன் ஆஃப் த பேரண்ட்ஸ் இல்லையா, மோஸ்ட்லி அபார்ஷனுக்கு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அப்பயே நம்ம க்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ என்ன ப்ரீ பேர்த்துக்கு முன்னாடி நம்ம ஜீன் கொடுக்குறது என்ன யூஸ்ஃபுல் அட்வான்டேஜ் கேட்குறாங்க. யூ கிவ் த பாடி பிளென்டி ஆஃப் டைம் பிளேஸ் நியூ ஜீன்ஸ். The body would not reject acid recognized as self. Okay. Since cells are extremely young, they are more receptive of gene exchange. This population that ஆர்கனைஸ்ல இருக்கு. ஓகே, இந்த பாடி வந்து இப்போ அது வந்து ஸ்டெம் செல்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டெம் செல்ஸ் நம்ம ப்ரியர் டு பர்த் வந்து we have a cells called stem cells. இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து they are undifferentiated னு சொல்லுவோம். லைக் can give rise to any type of cells. ஸோ அந்த செல்ஸ் வந்து தனித்தனியாக எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டா டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் கொடுக்கும். இந்த செல்ஸ் தான் எல்லா டைப் செல்ஸும் வரும். இப்பயே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு தேவையான இப்போ ஏடிஏ ஜீன் இல்லையா, ஏடிஏ ஜீன் எல்லாரும் செம் செல்ஸில் போய் அது அந்த லிம்போசைட்ஸில் பைண்ட் ஆகிட்டு, இப்போ லிம்போசைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைன் இருக்கு. அது ஒரு தனி செல் லைன், மைலாய்டு ஸ்டெம் லைன் சொல்லுவோம். அந்த மைலாய்டில் இருந்து நம்ம பாடிக்கு இருக்கிற எல்லா லிம்போசைட்ஸும் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம இந்த ஒரு எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ் நம்ம இந்த ஸ்டெம் செல்ஸ்ல ஏடிஏ கொடுக்கறதால நம்ம வரக்கூடிய ஃபியூச்சர் வரக்கூடிய லிம்போசைட்ஸ் எல்லாமே ஏடிஏ இருக்கக்கூடிய செல்ஸாக வரும். ஸோ அந்த பிரச்சனையை நம்ம பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பாடி டோன்ட் ரிஜெக்ட் பண்ணாது. ஏன்னா ரெக்கக்னைஸ்ட் வந்து செல்ஃபாக இல்லை, எனி செல்ஸாக இருக்கு. ஓகே, ஆப்ஷன் பி.
Which of the following is based upon the principle of antigen? Antigen antibody என்னது? Direct ELISA. Okay, gene, genetic, DNA, PCR. Antigen antibody it is ELISA, option B. ஓகே. டிசீஸுக்கு ஒரு டிசீஸ் ஏதோ வருது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு அகேன்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் நம்ம உடனே ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்டிஜனை கொடுக்குறோம். ஆன்டிஜன் கொடுத்து பார்த்து ஜஸ்ட் அப்படியும் பண்ணலாம், இல்லை ஆன்டிபாடிஸும் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஆன்டிஜனை கொடுக்கலாம். ஒரு ஆன்டிஜன் இருக்கு நம்ம உடம்புல வந்திருக்கு அப்படின்னா இது ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் இட், அது ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, அந்த மாதிரி நம்ம டயக்னோஸ்டிக்காக யூஸ் பண்ணுவோம். PCR is used to detect HIV in suspected HIV patients. Yes, it is used to detect HIV, detect mutations. DNA நடக்கும். DNA சம்மந்தப்பட்டது நம்ம பீஸா DNA பண்ணுவோம். DNA சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மியூட்டேஷன் DNAல பண்ணலாம் கேன்சர் பேஷண்ட்ல. ஐடென்டிஃபை ஜெனடிக் டிசார்டர் DNA அகைன் இஸ் கேன் யூஸ் ஆல் ஆஃப் தி அபவ், ஆப்ஷன் டி. Which of the following is a critically important tool used in experiments involving DNA hybridization? ஓகே, டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன்ல வந்து கிரிட்டிக்கலான இம்பார்ட்டன்ட் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு டிஎன்ஏ ஹைபிரிடைஸ் பண்ணால் வி ரெக்வயர் டிஎன்ஏ ப்ராப்ஸ், இல்லையா? ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம், ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்ஸ். அந்த அது கூட தான் நம்ம வந்து பைண்ட் பண்ணி நம்ம ஹைபிரிடைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டிஎன்ஏ ப்ராப்ஸ், ஆப்ஷன் சி. ஓகே, ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆஃப் சதன் பிளாட் ப்ரொசீஜர். சதன் பிளாட் ப்ரொசீஜர் வந்து ஆக்சுவலி என்னன்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணுறது, இது இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் இது. அதோட ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஎன்ஏ எடுக்கணும். டிஎன்ஏ சாம்பிள் வந்து ஐசோலேட் பண்ணணும். அது ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் தி சாம்பிள். சாம்பிள் எடுத்தோடனே அந்த இது வரைக்கும் எலக்ட்ரோஃபோரசிஸ் வரைக்குமே இதுதான் நார்மல் ஸ்டெப்ஸ், நம்ம பிரின்சிபலில் பார்த்தது தான். தேவையான டிஎன்ஏ எடுக்கிறோம், கட் வித் தி ரெசிஸ்டன்ஸ் தேவையான டிஎன்ஏ, ஜஸ்ட் கட் வித் தி தேவை எண்டோநியூக்ளியஸ். அதுலேருந்து நம்ம எலக்ட்ரோஃபோரசிஸ் மூலமாக நம்மளுக்கு தேவைப்படுற ஃப்ராக்மெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அது வரைக்கும் சேம் தான். திருப்பி இப்போ அந்த செலக்ட் பண்ண ஃப்ராக்மெண்ட் நம்ம சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுறோம். ஓகே, டபுள் ஸ்டாண்டர்டாக சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுறோம். ஓகே, இங்கே பாருங்க, அசோசியேஷன் ஆஃப் டிஎன்ஏ, திங் ஆஃப் ரெசிபியன்ட் நியூக்ளியஸ், எலக்ட்ரோஃபோரசிஸ் செலக்ட் பண்ணிடுறோம். செலக்ட் பண்ண ஃப்ராக்மெண்ட் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதை நம்ம சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுறோம். தட் இஸ் ஆப்ஷன் 4. இப்போ இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வச்சு நம்ம பிளாட்டிங் பண்ணுவோம். பிளாட்டிங் பண்ணும்போது ஓகே, பிளாட்டிங் அண்ட் தென் அபிடேஷன் வித் ரெடக்டிவ் நியூக்ளியர் ப்ரோப் கூட ஜஸ்ட் பைண்ட் இட் வித் ப்ரோப். ஓகேவா? அதுதான் மெயின். இந்த டிஎன்ஏ ப்ரோப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரேடியோகிராஃபிக்கு. இப்போ இது வந்து நம்ம ஆட்டோ ரேடியோகிராஃப்னு ஒரு மிஷின் இருக்கும், அதுக்குள்ளே போட்ட உடனே ஆட்டோ ரேடியோகிராஃபி பண்ணி நம்மளுக்கு அந்த சுதன் பிளாட் வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். ஓகே, திஸ் இஸ் தி ப்ரொசீஜர்ஸ். 1 2 3 4 5 அப்படியே ஆப்போசிட் இருக்கு பாருங்க. 7 6 5 4 3 2 1, ஆப்ஷன் பி. ஓகே, given below is a diagrammatic sketch of maturation of insulin. ஓகே, மெச்சுரேஷன் ஆஃப் இன்சுலினோட ஒரு இதான் சொன்ன பார்த்தீங்களா? பாருங்க, ஏல பாருங்க, நம்ம கேவ் திஸ் இஸ் ஏ செயின், பி செயின், திஸ் இஸ் சி செயின். மூணுமே இருக்கு. சி இருக்கு ஒரு பெப்டைட்ல, அப்படின்னா என்ன? இட் ஷுட் பி ப்ரோ இன்சுலின். ஓகேவா? ஏஸ் ப்ரோ இன்சுலின் டன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இமேஜ் ஃபுல்லா இல்லையோ? எஸ், எங்களுக்கு சம்திங் மிஸ்ஸிங். நீங்கள் வந்து இதை ஏபி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த பெப்டைட் எந்த பெப்டைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் எஸ், இது வந்து இப்போ இருக்குன்னா மேலே இருக்கிறது கண்டிப்பாக ஏ வரும். வேணா இங்கே பாருங்க, இது இந்த இதாக மாறிடும். இந்த நோ 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 சாரி சாரி, இப்படி லைக் இந்த பிக்சர் ஃபால்ஸ் இருக்கு. இந்த சி பெப்டைட் இஸ் ரிமூவ்டு. ஓகேவா? திஸ் இஸ் ரிமூவ். இது ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க இருக்க பாருங்க, திஸ் திங் ஷுட் பி ஓகே, திஸ் திங் ஷுட் பி திஸ் ஸ்டாண்ட், திஸ் திங் ஷுட் திஸ் ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ப்ரோ இன்சுலின். இந்த பி வந்து பி பெப்டைட், ஏ வந்து ஏ பெப்டைட் தான். அப்படியே இட் வில் பி கமிங் ஏபிசி. சம் பிரச்சனைக்கு நான் உங்களுக்கு கிளியரா நான் வரைஞ்சே சொல்லி கொடுத்துட்றேன். யூ கேன் பில்ட் when the question comes. இங்க பாருங்க,
திஸ் இஸ் ப்ரோ இன்சுலின். இதில் நம்மளுக்கு ஏ பெப்டைட் இருக்கு, பி பெப்டைட் இருக்கு, சி பெப்டைட் இருக்கு. ஓகேங்களா? இது ப்ரோ இன்சுலின். இப்போ நம்ம மெச்சூர் இன்சுலின்லாம் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் கட் அவுட் திஸ் சி பெப்டைட். இந்த எல்லோ பாக்ஸில் இருக்கக்கூடிய இந்த சி பெப்டைடை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறதால வாட் வி கெட் ஒன்லி ஏ அண்ட் பி பெப்டைட். ஓகேவா? விச் இஸ் ஜாயின் பை தி டைசல்ஃபைட் பிரிட்ஜஸ். Okay. This is the pro insulin, like active insulin, activated insulin. ப்ரோ இன்சுலின்லேருந்து ஆக்டிவ் இன்சுலின்லாம் மெச்சூர் இன்சுலின்லாம் மாறக்கூடியது தான். ப்ரோ இன்சுலினில் சி விட்டு இருக்கும், மெச்சூர் இன்சுலின் சி விட்டு ரிமூவ் பண்ணிட்டு டெசிலிப்ரோன்ஸோட ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் தி மெச்சூர் இன்சுலின். Which variety of rice was patented by US company even though the highest number of it is presently found in India? இதுதான் பயோ பிரைஸுக்கு இந்த மாதிரி வரும். பாஸ்மதி. பாஸ்மதி வந்து ஆக்சுவலி இட் இஸ் இந்தியன் ரைஸ் தான். நிறைய நம்ம ஆரிஜின் இந்தியன் எவிடன்ஸ் இருக்கு. நிறைய ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வெரைட்டிஸும் பாஸ்மதி நம்ம இந்தியாவில் தான் இருக்கு. பட் யூஎஸ் கம்பெனி அந்த அதுக்கு பேட்டன் எடுத்துட்டாங்க. ஓகேவா? தட் இஸ் பாஸ்மதி வந்து யூஎஸ் கம்பெனி பேட்டன் பண்ணிட்டாங்க. பட் இட் இஸ் ஆல்தோ இட் இஸ் ஒன் இன் இந்தியா. அவங்க பேட்டன் எடுத்தால இப்போ அது ஓன் தி பேட்டன்ட். அவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும் அது. 149 ஆப்ஷன் சி. ஸோ தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். The procedure of chemical safety testing toxicity is same as that of IFAS testing toxicity of drugs. Transgenic animals are more sensitive to toxic substances than non-transgenic animals. Yes. Okay. Golden rice, genetically engineered rice has high vitamin A. Golden rice vitamin A enriched இருக்கும், high content இருக்கும். ஓகேவா? ஸோ எவ்ரி திங் இஸ் கரெக்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு மோர் சென்சிட்டிவ் இருக்கிறத நம்ம வந்து அந்த டாக்ஸிக் டெஸ்ட், கெமிக்கல் டெஸ்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆல் ஆஃப் தி அபோவ், ஆல் இஸ் கரெக்ட். To test the vaccine safety before it's used on human, transgenic mice are used. ஃபர்ஸ்ட் மைஸுக்கு ஒரு எலிக்கு இதுக்கு தான் போடுவோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அது வந்து அதில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் நம்ம அடுத்து மங்கிக்கு போடுவோம். பிகாஸ் மங்கீஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸ் ரிசர்வ் பண்ணுறதால ஃபர்ஸ்ட் மங்கீஸுக்கு அது செகண்ட் ஒன் மங்கீஸுக்கு போடுவோம். மைஸ் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் மைஸ், அதுக்கடுத்து மங்கீஸுக்கு போடுவோம். மைஸ் மங்கீஸ் ஆப்ஷன் ஏ. ரோசி வாஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி இயர் 1997. இந்த இயர்ஸ் எல்லாமே நீங்க திருப்பி திருப்பி படிச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு மைண்ட் நிற்கும். ஜஸ்ட் ரோசி 1997. ஓகே, ரோசி 1997. இட் இஸ் டிரான்ஸ்ஜெனிக் கவ். ஓகே, ப்ரொடியூசஸ் ஆல்ஃபா லாக்டால் புமின். 2.4 கிராம்ஸ் per லிட்டர் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இதுதான். ஓகே, ஒரு ஸ்கெட்ச், ஒரு எம்சிக்யூஸ் இது போதும். டிரான்ஸ்ஜெனிக் கவ் ரோசி 1997, ஆல்ஃபா லாக்டாபிள் ஹியூமன் ப்ரோட்டீன் இருக்கும், 2.4 கிராம் per லிட்டர் இருக்கும். ரோசியா டிரான்ஸ்ஜெனிக் கவ் known to produce a type of milk which has all except என்னென்ன இருக்கு? ப்ரோட்டீன் 2.4 இருக்கு, ஆல்ஃபா லாக்டாபிள் இருக்கும், மோர் பேலன்ஸ் ஆன் மில்க் ஆஃப் பேபிஸ். கொஸ்டின் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? நான் மேலே சொன்ன மாதிரி தான். Which of the following transgenic protein product has been used with emphysema? There is a transgenic sheep. Which produces alpha 1 antitrypsin. This alpha antitrypsin வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? to treat emphysema. Emphysema ட்ரீட்மெண்ட்டுக்கு we use alpha antitrypsin. ஓகே, ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்டாங்க டு ட்ரீட் எம்பசிமா ஆல்ஃபா antitrypsin ஆப்ஷன் டி. இந்த டிரான்ஸ்ஜெனிக் ஷீப்பில் ஆல்ஃபா antitrypsin ப்ரொடியூஸ் பண்ண வச்சு அதை நம்ம எம்பசிமா ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஆல்ஃபா antitrypsin. ரோசி ஆல்ஃபா 1 லாக்டால்புமின். இந்த டிரான்ஸ்ஜெனிக் ஷீப்ல இருந்து வரக்கூடியது ஆல்ஃபா 1 antitrypsin. ஓகேவா? Transgenic animals are produced for which of the following purposes? To study how genes are regulated, how they affect the normal functions of body and development. Yes, ஜீன் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அந்த பாடி ஃபங்க்ஷன்ஸ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டடி ஆஃப் டிசீஸ், ஒரு டிசீஸ் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும், அதோட பேத்தோபிசியலை ஸ்டடி பண்ணணும், நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்டெயின் பயாலஜிக்கல் ப்ராடக்ட், ரோசி ஆல்ஃபா அப்படின்னு இருக்கு, ஷீப்லேருந்து ஆல்ஃபா antitrypsin அந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். டு டெஸ்ட் வேக்சின் சேஃப்டி, மைஸ் மங்கீஸ். ஸோ ஆல் ஆப்ஷன் ஏ. ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பேசிலஸ் துரின்சிஸ் ஆர் யூஸ் மெடிசின் பயோ இன்செக்டிசைடல்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது.
பயோ இன்செக்டிசைடல், நம்ம அந்த பிளான்ட்ஸே இன்செக்ட் எதிர்த்து ரெசிஸ்டண்டா இருக்கும். ஓகே. மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் ஜிஎம் கிராப்ஸ் இஸ் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் ஜிஎம் கிராப்ஸ். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா, ஓகே, நம்ம இப்போ இந்த கிராப்ஸ் கூட இருக்கும்போது நம்ம என்னன்னா வயல்ல இப்போ ஒரு செடி ரைஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா, இல்ல ஒரு வெஜிடபிள் போட்டிருக்கோம் அப்படின்னா, சுத்தி நிறைய வீட்ஸ் வளரும். களை செடிகள் சொல்லுவோம். அந்த வீட்ஸ் எல்லாம் வளரும். ஓகேவா? அதுக்கு அது அது நமக்கு சாவடிக்கிறத வாட் வி கிவ் இஸ் ஹெர்பிசைட். வி கிவ் சம் ஹெர்பிசைட்ஸ். ஓகேவா? ஹெர்பிசைட்ஸ் வந்து இட்ஸ் கெமிக்கல். ஸோ அந்த ஹெர்பிசைட் போடும்போது நம்ம என்ன பிரச்சனை, இப்போ நம்ம தெளிக்கும் போது வி கேனாட் அந்த செடிச்சு கீழே மட்டும் போய் போக முடியாது. அப்படியே ஒரு நிலத்தை ஃபுல்லாக தெளிக்க முடியும். இப்படி பண்ணும்போது அந்த வீட்ஸ் வில் டை. ஓகேவா? எலிமெண்ட் ஆகிடும். பட் அது அந்த கெமிக்கல்ஸ் வந்து அந்த நம்ம கிராப்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ் அந்த பிளான்ட்லயும் நமக்கு போய் விழுறதுனால அது நமக்கு டாக்ஸிக்கா மாறலாம். ஸோ நம்ம இப்போ பயோடெக்னாலஜி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கிரியேட்டட் ஜிஎம் கிராப்ஸ் விச் இஸ் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட். நம்ம தெளிக்கிற அந்த ஹெர்பிசைட் வந்து அந்த கிராப்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். இட் வில் நாட் டேக் அந்த அந்த கெமிக்கல் அந்த கிராப்ஸ்குள்ளே போகாது. அது அந்த ஹெர்பிசைடுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கிராப் வந்து ஹெர்பிசைடு ப்ரொடெக்டடாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு அதனால பிரச்சனை எதுவும் வராது. ஒன்லி எலிமெண்ட் வீட்ஸ் வில் டை. எலிமினேட்ஸ் வீட்ஸ் ஃப்ரம் ஃபீல்ட் வித்தவுட் யூஸ் ஆஃப் நான் பட்ல எலிமினேட்ஸ் வித்தவுட் யூஸ் ஆஃப் ஹெர்பிசைட்ஸ். இதுதான் மெயின் திங். ஓகேவா? இது ரெடியூஸ் ஹெர்பிசைட் அக்கமுலேஷன் இன் ஃபுட் ஆர்டிகல்ஸ். அந்த அந்த நம்ம சாப்பிட்ற உணவுலேயே ஹெர்பிசைட் திங்ஸ் உள்ள போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஜிஎம் ஹெர்பிசைட் ரெசிஸ்டண்ட்டாக பார்க்குறோம். ஸோ அந்த ஜிஎம் ப்ளஸ் ஹெர்பிசைட் உள்ள போகாது. ஓகே, ஃபார் ஹெல்த் சேஃப்டிக்காக. ஆப்ஷன் டி. Follow which of the following is not a critical research area of biotechnology? Very careful, not a critical research area. Okay. Uh, Providing the best catalyst in the form of improved organism present, same things தான் இதுவும் இருக்கும். Creating optimal conditions through engineering for a catalyst fact இதுவும் இருக்கும். Downstream processing to purify இதுவும் இருக்கும். Only thing, sorry, not critical research thing is creation of fermented food. இதுக்கும் biotechnology ஃபுட் ஃபர்மெண்டேஷனுங்கிறது இட்ஸ் நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ பயோடெக்னாலஜிக்கும் சம்மந்தம் இல்லை. நாட் அ கிரிட்டிக்கல் ரிசர்ச். ஆப்ஷன் சி. இன்க்ரீசிங் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு எதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்ரோகெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். எஸ், ஆக்ரோகெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சரில் நம்மளுக்கு ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணியும் பெஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பயோ ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியான ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஜிஎம் கிராஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் இல்லையா? கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் இது கொடுக்காது நம்மளுக்கு. ஓகேவா? கன்வென்ஷனல் நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் எல்லாம் ரிலேட்டிவ்லி கம்பேர் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அந்த தண்ணி பிரச்சனை, வெயில் பிரச்சனை, புயல் பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம அந்த இன்க்ரீஸ் இன்செக்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு பழைய காலத்து மெத்தட்ஸ்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிலேட்டிவ் கம்பேரிசன் அதோட கம்மியாக கிடைக்கும். இந்த 3 விட நம்ம இதில் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்கும். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு இன்க்ரீஸாக கிடைக்கும் இந்த 3த்துல. ஸோ ஒன்லி 1, 2, 3 ஆப்ஷன் பி. ஜெனடிக்கலி மாடிஃபைட் பிளான்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் இன்க்ரீசிங் கிராப் ஈல்ட் இன்க்ரீஸ் பண்ணோம். போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸை ரெடியூஸ் பண்ணோம். எஸ், ரெடியூஸ் பண்ணோம், இன்க்ரீஸ் பண்ணாது. இட் வில் ரெடியூஸ் தி லாஸை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இப்போ இந்த பெனிஃபிட். மேக் கிராப்ஸ் மோர் டாலரண்ட் டு ஸ்ட்ரெஸ்ஸஸ். அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸஸ்னா என்னது? இட் இஸ் ட்ரவுட் கண்டிஷனு, இல்லைன்னா சம்திங் லைக் புயல் வருது, கிளைமேட் வெரி ஹாட் கோல்டு கிளைமேட்ஸு, அந்த மாதிரி நேரத்தில் ஹெவி ரெயின், அந்த மாதிரி சில அந்த பிளான்ட்டுக்கு எதுலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். அது வந்து டாலரன்ஸாக இருக்கும். இந்த ட்ராட் கிளைமேட் ரெயினுக்கு எதிர்த்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி டாலரன்ஸாக பண்ண வைக்கும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆப்ஷன் டி. இது எல்லாமே உங்களுக்கு அந்த வெப்சைட்ல இது கொடுத்துருப்பாங்க பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜிஎம் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுதான் அது. செகண்ட் கொஸ்டின். In some countries, the problem of night blindness is solved by using GM crops. Okay, GM plants plant carry gene for biosynthesis of vitamin A. என்னன்னா நைட் பிளைண்ட்னஸ். ஓகே, நைட் பிளைண்ட்னஸ் இஸ் காஸ்ட் டியூ டு டிக்ரீஸ்ட் விட்டமின் ஏ. ஓகே, விட்டமின் ஏ லெவல் வந்து விட்டமின் ஏங்கிறது ஐ ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விட்டமின். ஓகேங்களா? லைக் அந்த ஒரு சைக்கிள் நடக்கும் நம்ம ஐயில், விசன் சைக்கிள்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, விட்டமின் ஏ லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் திங் வர்றது நைட் பிளைண்ட்னஸ் தான். ஃபர்ஸ்ட் நைட் பிளைண்ட்னஸ் தான் வரும்.
ஸோ நைட் பிளைண்ட்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? சரி, ஜீன் ஃபார் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் கோல்டன் ரைஸில் விட்டமின் ஏ என்ரிச்சாக இருக்கும். அது மூலமாக நம்ம இந்த கலந்த விட்டமின் ஏவை வி கேன் இன்க்ரீஸ். ஓகே, போத் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் சி. ஓகே, மேட்ச்லி ஃபாலோயிங் தீஸ் திங்ஸ் தான் நம்ம அந்த டிப்டரான்ஸ், கொலோப்டரான்ஸ், எப்டோப்டரான்ஸ் அந்த திங்ஸ். ஓகேவா? என்னென்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. டிப்டரான்ஸ்னா ஃப்ளைஸ். ஓகேவா? பறக்கக்கூடிய பறக்கக்கூடிய எல்லாமே ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ். சின்ன சின்ன அந்த இது பூச்சிங்களுக்கு அதாவது டிப்டராஸ், ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ். ஓகே, கோலியோப்டரான்ஸ்னா பீட்டில்ஸ், பீட்டில்ஸ். லிபிடோப்டரான்ஸ் எல்லாமே வார்ம்ல வரக்கூடியது. டொபாக்கோ பட் வார்ம், காட்டன் பால் வார்ம், ஆர்மி வார்ம் எல்லாமே லிபிடோப்டரான்ஸ்ல வரும். ஓகே, மேட்சிங்காக இருக்கு. 1 2 3 ஆப்ஷன் ஏ. கிரீன் ரெவல்யூஷன் டூரிங் 1960 என்ன நடந்தது? கிரீன் ரெவல்யூஷன்ல அதான் லைக் ரொம்ப வறட்சி நிலைமையில் ரொம்ப பிரச்சனை இருக்கும்போது நம்ம சில திங்ஸ் எல்லாம் பண்ணோம். அதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சரி, கிராப் வெரைட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் சரி, ஜிஎம் கிராப்ஸ் இன்டியூஸ் பண்ணுறதும் சரி, நம்ம என்ன பண்ணோம்? வி சக்சீடட் ட்ரிப்ளிங் ஃபுட் சப்ளை இன்டு 3 டைம்ஸ் நம்ம ஃபுட் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா? இன்க்ரீஸ் பண்ணோம். இதுவும் கரெக்ட். யூஸ் ஆக்ரோ பேஸ்டு கெமிக்கல்ஸ் அது யூஸ் பண்ணோம். ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் கிராப் யூஸ் பண்ணோம். ஆல் ஆஃப் தீஸ் ஆப்ஷன் டி. ஓகே, அண்ட் இன்னொரு திங் டிஸ்கஸ் பண்ணிடுறோம். இட் இஸ் பயோ பேட்டன். பயோ பாலிசி பற்றி சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த எம்என்சிஸ் மெட்டீரியல்ஸ் தெரியாமல் எடுத்துகிட்டு இப்போ யூஸ் பண்ணுறது. அனதர் டேர்ம் கால்டு பயோ பேட்டன்ட். பயோ பேட்டன்ட்னா என்னன்னா, அதாவது நம்ம இப்போ ஏதோ ஒரு டிஸ்கவரி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு கிராப்புக்கு ஏதோ எந்த ஒரு திங்காக இருந்தாலும் சரி, ஒரு பயோடெக்னாலஜிக்கலாக நம்ம அதை ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகேவா? சம் ப்ராடக்ட் இஸ் அச்சீவ்டு. நீ ப்ராடக்ட் நீ தான் அச்சீவ் பண்ணியிருக்க, நீ தான் அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கன்றதுக்காக நீ ஒரு பேட்டர்ன் வாங்குற. ஓகேவா? தட் இஸ் டன் பை ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஜெனடிக் இன்ஜினியரிங் ஆர்கனைசேஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி ஜிஎஸ்சி இருக்கு. அது மூலமா நீ அதுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நீ பண்றது கரெக்டாக தான் இருக்கு, எல்லாமே உன்னோட ப்ராசஸ் எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பேட்டன்ட் உனக்கு உனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இந்த பேட்டன்ட் நீ வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட பெர்மிஷன் இல்லாம இல்லை எதுவுமே மற்றவங்க யாரும் அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? லைக் காப்பிரைட்ஸ் மாதிரி தான். ஓகே, ஒரு கண்டென்ட் போடுற உன்னோட அதே கண்டென்ட் வேறு காப்பி அடிக்கிற அப்படின்னா யூ கேன் கிளைம் காப்பிரைட்ஸ் இல்லையா? அதே திங் தான். நீ ப்ராடக்ட் நிரூபிச்சிருக்க அப்படின்னா பயோ ப்ராடக்ட் இந்த ரிகவர்மெண்ட் டீன் போடுறது மூலமா அது உனக்கு தான் சொந்தம். அது பேட்டன்சி நீ வச்சிருக்க. இப்போ இந்த பேட்டன்ட்டை வந்து உடச்சி தெரியாமல் எடுக்கிறத திங் தான் எம்என்சிஸ் மூலம். அது பயோ பைரசி. ஓகேவா? இது ரெண்டுமே டேர்ம்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, பயோ பயோ பேட்டன் தட்ஸ் இட். ஓகே, மெயினாக இந்த சாப்டரில் வந்து நீங்கள் மெயின் திங்ஸ் சில இதெல்லாம் இருக்கும். அந்த மெக்கானிசம்ஸ்லாம் பார்த்துவாங்க. ஓகேவா? அந்த ஜீன் தெரப்பி ஒன்று, பிடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், பியூடாக்சின் அந்த மெக்கானிசம் ஒன்று, அப்புறம் சில ஃபேக்ட்ஸ் நிறையவே இருக்கும். லாஸ்ட் பேஜும் சரி, ஃபர்ஸ்ட் பேஜும் இருக்கும். ஜிஎம் காப்ஸ் மெக்கானிசம் படிச்சு வைப்பாங்க. ஸோ தேங்க்யூ.